இனிமே கோட்டையில நம்ம கொடிதான் பறக்கணும். சந்தேகமே இல்ல. அடுத்த ஆட்சி நம்ம ஆட்சிதான். உன்ன மாதிரி தொகுதிக்கு ஒரு தொண்டை இருந்தா நம்ம கட்சி தான் ஆட்சியை பிடிக்கும். அண்ணே அண்ணே என்னப்பா அண்ணே அண்ணே ஒரு முக்கியமான விஷயம். என்ன? நம்ம தொகுதி எம்எல்ஏ செத்து போயிட்டாரு. அப்படியா? அப்ப இடைத்தேர்தல் வரப்போகுது. இனிமே வெற்றி நமக்கு தான். ഈ ആള് നല്ല ഒരു മനുഷ്യൻ. പക്ഷേ ചെത്തുപോയി. കുറച്ചു കാലം കൂടി ഇവിടെ ഉണ്ടായിരുന്നെങ്കിൽ എത്രയോ നല്ല കാര്യങ്ങൾ ചെയ്യും. நல்ல மனுஷன், நல்லது செய்யும், நல்லது சொல்லும். பாவம். யோ, இருந்து நல்லது செய்யறதை விட செத்து நல்லது செய்ய போறாங்கல்ல, அது எப்படிடா? பின்ன என்ன, நம்ம தொகுதிக்கு இடைத்தேர்தல் வைப்பாங்க, பஸ் வரும், அது போக தார் ரோடு வரும், பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் டேரா அடிப்பாங்க, நம்ம தொகுதியில பணத்தை பட்டி குழி பாட்ட மாட்டாங்க. இவன் சினிமாக்காரங்களும் வருவாங்கல்ல, எல்லாரும் வருவாங்க. ஏதோ சாய குடிச்சே பைசா விட குடுத்துட்டு போ, நைசா போகுது. யோ கடைய முடியா? யோ எம்எல்ஏவே செத்து போயிட்டாரு, டீக்கு காசா கேக்குற, கடையை உடைச்சிடும். உடைச்சு எந்த குருவாயூரப்பா. ஏயா சிஎம் வருவாரா? அவர் எங்க வர போறாரு? அந்த கணக்குல கூட காணும். அட, உனக்கு விஷயம் தெரியாதா? அவனுக்கு கிடைக்க வேண்டிய சீட்டை வாங்கித்தான் இவன் ஜெயிச்சுட்டானே. இனிமே வரமாட்டாரு. இவங்க கோட்டை விட்டுட்டானுங்க. இப்போ எதிர்கட்சி தலைவர் ஜேபிடி வர போறாரு பாரு. தலைவர் ஜேபிடி, தலைவர் ஜேபிடி, முதல்வர் ஜேபிடி, தலைவர் ஜேபிடி, தலைவர் ஜேபிடி, வருங்கால முதல்வர் ஜேபிடி, தலைவர் ஜேபிடி, தலைவர் ஜேபிடி. தம்பிதுரை, நான் துக்கம் விசாரிக்க வந்திருக்கேன். இந்த கோஷம் எல்லாம் வேண்டாம். எதிர்கட்சி தலைவரா இருந்தாலும் ஆளுங்கட்சி எம்எல்ஏவுக்கு வந்து மலர் வளையம் வைக்கிறார் பார். இதெல்லாம் ஜேபிடி ஸ்டண்ட்டுடா. இதுதான்டா அரசியல். ஐயோ பாத்தீங்களா ஐயா, பாத்தீங்களா தங்கமான மனுஷன் இப்படி ஒரு நிலைமை. வாங்க தலைவர். தம்பிதுரை, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நைட்டு கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துரு. சரிங்க தலைவர். நவரப்பா, தலைவர் போறாருல. இந்த தொகுதியில வரப்போற இடைத்தேர்தலை நாம எப்படியாவது ஜெயிச்சாகும். அடுத்து வரப்போற பொது தேர்தல்ல நாம ஆட்சியை பிடிப்போமான்னு தீர்மானிக்க போறதே இந்த தொகுதி தான். அதனால நாம எல்லாரும் கடுமையா உழைக்கணும். ஆளுங்கட்சிக்காரங்க அவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி ஜெயிக்க பாப்பாங்க. இப்ப இந்த தொகுதியை கோட்டை விட்டோம், அப்புறம் அந்த கோட்டைக்குள்ள நாம போகவே முடியாது. நம்ம கட்சியில உங்க வெற்றிக்காக எல்லாரும் உயிரை கொடுத்து பாடுபடுவோம். கூடிய சீக்கிரம் இந்த தொகுதியை உங்க கோட்டையாக்கி காட்டுறோம். ஆளுங்கட்சிக்காரன் டெபாசிட் கூட வாங்க மாட்டான் தலைவரே. சபாஷ், உங்கள மாதிரி தொண்டர்கள் இருக்கிற வரைக்கும் எனக்கு என்னப்பா கவலை. ஆமா, ஆளுங்கட்சி சார்பில் இந்த தொகுதியில யார் நிக்கிறாங்க? அந்த கலக்கல் கந்தசாமி தான் நிப்பான் போல இருக்கு. ரொம்ப மோசமானவங்க. அந்த ஆளு ஒரு பெரிய ரவுடி, கள்ளச்சாராய பேரு வழி வேற. அந்த ஆளுக்கு அதனால ஊருக்குள்ள ரொம்ப கெட்ட பேரு. அப்படியா? ரொம்ப நல்லதா போச்சு. எதுக்கும் மக்களை நீங்க நல்லா கவர் பண்ணுங்க. ஜெயிக்க போறோங்கிற நம்பிக்கையில கோட்டை விட்டுறாதீங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணுங்க. கடைசியா நான் ஒரு ரவுண்ட் வந்தேன், ஓட்டெல்லாம் நம்ம சின்னத்துக்கு தான். கட்சியை நல்லா பலப்படுத்துங்க, நிறைய போராட்டம் செய்யுங்க. எப்படியாவது நம்ம ஜெயிச்சாகணும். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்க கவலையே படாதீங்க, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். எப்படி நம்ம கட்சி தான் ஜெயிக்கும் தலைவரே. வெரி குட். அப்ப நாங்க புறப்புறோம் தலைவரே. வரோம் தலைவரே. வரேன் மேடம். வர மேடம். என்னப்பா இந்த இருட்டுல எங்கப்பா போயிட்டு வர்ற? தலைவர் வந்திருக்காரு, அவரோட முக்கியமான பிரச்சனை பத்தி பேசிட்டு வர. என்ன தலைவரோ என்ன கட்சியோ அந்த காலத்துல வெள்ளக்காரனை எடுத்து போராடணும், அதுக்கெல்லாம் ஒரு பலனும் இல்லாம போயிடுச்சு. கூலியை கொடுக்கற மாதிரி பென்ஷனை கொடுத்து என்னென்னமோ பண்றாங்க. இதுக்கெல்லாம் எப்ப தான் விடிவு காலம் வருமோ? அப்பா, இந்த நாட்டுக்கு ஒரு விடிவு காலம் வரணும்னா எங்க கட்சி ஆட்சிக்கு வரணும். எங்க தலைவர் ஜேபிடி தான் இந்த நாட்டுக்கு ஒரு தகுதியான தலைவர். இதெல்லாம் கூடிய சீக்கிரம் நடக்கும். போடா போ, உன் தலைவன் ஜேபிடி ஒரு கேடுகட்டு அயோக்கிய. இப்ப நான் சொன்னா நீ ஏத்துக்க மாட்ட, நீயே ஒரு நாளைக்கு புரிஞ்சுக்குவ. அது இல்லப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. எங்க தலைவர் ஜேபிடி ஒரு தெய்வம் மாதிரி. ஏப்பா,
தெய்வம்னா காந்தி நேரு தான்ப்பா தெய்வம். அவங்க இந்த நாட்டுக்காக எவ்வளவு பாடுபட்டாங்க. அவங்க வழியில வந்ததாலதான் நான் பென்ஷன் கூட வாங்கலப்பா. இப்ப எவனோ தலைவன்னு சொல்லிக்கிட்டு உன்ன மாதிரி இளைஞர்கள் எல்லாம் கெடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. நீயாவது பொழைக்க கத்துக்கப்பா. ஏப்பா நான் போராடமெல்லாம் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? ஓஹோ, டேய் இன்னைக்கு கடைசி நாள். ரேஷன் கடைக்கு போய் அரிசி கிருஷ்ணா எல்லாம் வாங்கிட்டு வந்துடு. வாங்காம விட்டுட்டோம் அவனுக்கு கூடுதல் 5-10 யாருக்காவது வித்துடுவானுங்க. போப்பா, ஓடா. ரேஷன் போய் ஏன்பா காத்துக்கிட்டு இருக்கிறது? எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. நீதான் போயேன், அவனை போய் சொல்றீங்க. போடா கண்ணு. முதல்ல உன்னை உதைக்கணுண்டே. என்னடா முக்கியமான வேலையா? உன் பாட்டுக்கு வர உன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிற. உன் போக்கே ஒரு மாதிரியா இருக்கு. அதெல்லாம் சொல்ல உனக்கு புரியாதுப்பா. வயசு பத்தாதுப்பா. வயசு பத்தாதா? போப்பா. டேய் உன் வயசுல நான் ஆடாத ஆட்டம் இல்லடா. வேணும்னா உங்க ஆட்டாவை கேட்டு பாரு. இவர் ஆன ஆட்டம் எங்களுக்கு தெரியாத இருக்கும். இவன் ஒருத்தி அரசாங்கத்திலே 2க்கு மேல வேண்டவே வேண்டாம் நீட்டான். நான் ஒன்னே ஒண்ணு போதும் முடிவு பண்ணிட்டேன். இடிச்சு நான் உன்னை. ஏ செம்பா, ஆடெல்லாம் கட்டி கிடக்கு, மேட்சில் கொண்டு போலியா? உனக்கு கண்ணாடி முன்னால இருந்துகிட்டு சிங்காரிக்கிறதுக்கு நேரம் சரியா இருக்கு. சீக்கிரம் போம்மா. போன நீ மட்டும் 3 வேளையும் தின்னுபிட்டு வெட்டி கடை பேசிட்டு ஊரை சுத்துற. ஒழுங்கா சம்பாதிச்சு ஒரு சட்ட துணி வாங்கி போட்டுக்க உனக்கு பக்கம் இருக்கா? முழிக்கிற முழிய பாரு. போவியா? என்ன கோவமா? ஆமா. நெல்லு சம்பா, அரசியல் இருக்கிறவனுக்கு 1000 வேலை இருக்கும். அடிக்கடி உன்னை பார்க்க முடியல. அதுக்கு போய் நான் என்ன உங்க பொண்டாட்டியா? அரசியல் தான் உங்க பொண்டாட்டி. அதையே கட்டிக்கிட்டாளுங்க. சம்பா, இத பாரு சம்பா, அரசியல் தான் என்னுடைய முதல் மனைவி. அப்ப நானு? நீயா? சின்ன வீடு. கோச்சிக்காத, இப்பெல்லாம் சின்ன வீட்டு தான் பவர் அதிகம். கட்சிக்காரங்கல்ல, பேசியே ஏமாத்துறீங்க. என்னது செடி டான்ஸ் ஆடுது? யார் யாரு? ஐயாவா அம்மாவா? தெரியலையே. அட யாருங்க? ஏந்திருங்க. அடப்பாவி, நீங்க 2 பேருமா? அவங்க அப்பனுக்கு தெரிஞ்சா கொன்னுடுவாரு. நாம என்ன ஜாதி, அவங்க என்ன ஜாதி? என்னையே திட்டுற? நானும் அந்த பொண்ணு உயிர் கூட காதலிக்கிறேன். நீங்க கூட தாழ்ந்த ஜாதிதான். ஆனா இது என்ன எங்க ஜாதி. நீங்க பழகுறப்ப நாங்க பழக்க கூடாதா? உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? அப்படி போடு. ஏமா சுமதி, உங்க அப்பா தான் அந்த ஊர்ல பெரிய புள்ளியாச்சே. அவரை எதிர்த்துக்கிட்டு நீங்க எப்படி கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? இவரை ஏத்துக்கிறதுன்னு எப்ப முடிவு பண்ணணும்? அப்பவே எங்க அப்பாவை எதுக்குறதுன்னு துணிஞ்சிட்டேன். சபாஷ், நல்ல தைரியம் தான். நல்லதோ கெட்டதோ நாங்க காதலிச்சிட்டோம். எங்களை நீங்க தான் சேர்த்து வைக்கணும். கரெக்ட். இப்படியே கடைசி வரைக்கும் 2 பேரும் தைரியமா இருந்தீங்கன்னா உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. என்ன? ஆமா. பேசுறேன் ஐயா, வாயாங்க. இந்த தடவை நான் தான் எலெக்ஷன்ல நிக்கிறேன். மேல இடத்துல சொல்லிட்டாங்க. அதனாலதான் புதுசா ரோடு போட ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஜல்லி அதிகமாச்சு, தாறு அதிகமாச்சு, வெங்காயம் அதிகமாச்சுன்னு கண்ணா பின்னான்னு செலவு பண்ணிட்டாங்க. இதுல கிடைக்கிற கமிஷனை வச்சுதான் எலெக்ஷன் செலவு பண்ணணும். ஜல்லியும் தாறு அதிகமா போடலன்னா ரோடு போட்டுக்கோங்க. யோ, அத பத்தி உனக்கு என்ன கவலை? எலெக்ஷன் முடியற வரைக்கும் ரோடு இருந்தா போதும். பார்த்து செலவு பண்ணு. சரிங்க. வரட்டுமா? എടാ കോപി കണ്ടോ ഈ നാട്ടിൽ ബസ് വന്നല്ലോ ഇനി പ്ലേൻ വരും டேய் பாத்தியா நம்ம ஊர் பஸ் எல்லாம் கூட வருதா அட நீங்க வேற இதெல்லாம் எலெக்ஷன் முடியற வரைக்கும் தான் அப்புறம் ஓடுற பஸ் எல்லாம் ஓட்டிட்டு போடுவாங்க ஏண்டா ஆளுங்கட்சி சார்பில் கலக்கல் கந்தசாமி நிக்க போறாராம இருந்தாலும் இருக்குங்க அதான் பஸ் எல்லாம் விட்டு ஆள் கலக்கறார் போல இருக்கு எடோ போலீஸ் வருது கலக்கல் பேர் சொன்னது காவல்துறை வந்துச்சு பார் நான் இருக்கு 2 டீ நஷ்டம் யோ எந்திரிங்க ക്ലാസ് കളി ടീ പൊടിയാ ഇവന്മാര് ശല്യം സാറിന് 2 ചായ കൊടുപ്പാ സാറേ എന്താ വിശേഷം ഇങ്ങോട്ട് വന്നിരിക്കുന്നു எலெக்ஷன் தேதியை இன்னும் அறிவிக்கல அதுக்குள்ள உசுர வாங்குறானுங்கயா
போக்கத்தவனுக்கு போலீஸ் வேலைங்கிறது சரியா தான் இருக்கு. என்ன சார் கையில பையு? கையில பைய வாயில பொய், அதானே எங்க தொழிலு. யோ சும்மாரியா, சும்மா மளிகை கடையில சாமான் வாங்கிட்டு போலான்னுதான். மளிகை கடைக்காரருக்கு அரிசியும் பருப்பு நஷ்டம். என்ன அவசரம் திடீர்னு இப்ப பொண்ணு கல்யாணம் வச்சுட்டேல? ஐயரே, எலெக்ஷன் வருது, நான் தான் நிக்கிறேன். அதுக்குள்ள பொண்ணுக்கு கல்யாணத்தை முடிச்சிடலாமான்னு பாக்குறேன். இன்னும் 16 கூட தாண்டல, அதுக்குள்ள யோ 16வது 20வது. சரியா சொன்னேன். இந்த காலத்து பொண்ணுகளை நம்பவே முடியாது. காலம் கெட்டெடுத்தோம். மாப்பிள்ளை எங்க பாத்திருக்கே? வேற யாரு? டவுன்ல இருக்கிற எங்க அண்ணன் பையன் தான். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். வர 10ஆம் தேதி நல்ல நாள். அன்னைக்கு நிச்சயதார்த்தம் வச்சுக்கிருவோம். 20ஆம் தேதி நல்ல முகூர்த்தம். அன்னைக்கு கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திடுவோம். உங்க அப்பா இவ்வளவு சீக்கிரம் இப்படி முடிவெடுப்பாருன்னு நான் நினைக்கவே இல்லை. நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிட்டாரு. ஜாதியும் மதமும் அந்தஸ்தும் நம்மள பிரிக்க கூடாது. அதனால நாம 2 பேரும் இந்த ஊரை விட்டு எங்காவது ஓடி போயிடலாம். சும்மா பைத்தியக்காரமே பேசாத. ஓடி போறதுன்னு பெருசு இல்ல. அதோட பிரச்சனை முடிஞ்சு நினைக்கிறியா? உங்களுக்கு சொன்னா புரியாது. எங்க அப்பா என்னென்னவோ திட்டமெல்லாம் போடுறாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்ப இருக்கிற நிலைமையில நாம ஓடி போறதை தவிர வேற வழியே இல்ல. ஏன் சுமதி, நான் போய் தம்பி பார்த்தா என்ன? அவர் நமக்கு நல்ல வழி சொல்லுவார்ல. ஏற்கனவே எங்க அப்பாவுக்கு அவருக்கும் கட்சி பகை. நம்மாலேயே மத்தவங்களுக்கு தொல்லை. சரி, தயங்க வேண்டி நீ தைரியம் சொல்லும்போது எனக்கு ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு ராத்திரி ஊரை விட்டு போயிடலாம். நானும் முருகனும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறோம். நிச்சயம் நீங்க எங்களை சேர்த்து வைக்க மாட்டீங்க. நாங்க இந்த ஊரை விட்டே போயிடுறோம். எங்களை வாழ விடுங்கப்பா. அந்த அர்ஜுனப்ப முருகனுடைய படத்தை நான் விளையாட்டு பார்க்கணும். சரிங்க. அப்படியா? நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். எனக்கு ஒண்ணுமே புரியலையே, என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. அடிக்காதீங்க, சொன்னா கேளுங்க. அடிக்காதீங்க. மகனுக்கு முதலாளி பொண்ணு கேட்கிறா, அவன் மட்டும் கிடைச்சா இன்னைக்கு பொழுது விழும். எங்க கட்டு போய் போற நாங்க பாத்துக்கிறோம். வாங்கடா. அவனை நான் எங்க தேடுவேன்? சுமதி, ஊரை விட்டு ரொம்ப தூரம் ஓடி வந்துட்டான். உங்க அப்பா வேற போலீஸை விட்டு தேடிக்கிட்டு இருப்பான். திடீர்னு நேரமாச்சு. பக்கத்துல ஏதாவது கோயில வச்சு நம்ம கல்யாணம் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் நம்மளை யாராலும் பிரிக்க முடியாது. நீ என்ன சொல்ற? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அதுக்குள்ள கல்யாணம் மாடி கேக்குது உனக்கு? அந்த பொண்ணை வீட்டுல கொண்டு விட்டுவாங்க. வாங்க. ஏண்டா, சேரியில பிறந்த உனக்கு கலக்கல் விட்டு பொண்ணு கேக்குதா? கல்யாணமா பண்ற? விட்டுங்க சார், நான் உனக்கு கருமாதி பண்றேன். என்னடா அம்மா? விடுறதுக்காடா ராத்திரி பூரா அலைஞ்சோம். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் ஊருக்குள்ள ஒரு பயலுக்கும் காதலை பத்தி நினைப்பே வரக்கூடாது. முருகனும் சுமதி எங்க? என்ன முழிக்கிறீங்க? அந்த பையன் அந்த பொண்ணை கடத்திட்டு போய் கெடுக்க பார்த்தான். நல்ல வேளை நாங்க போய் காப்பாத்திட்டோம். வர வழியில தப்பிக்க நினைச்சு ஜீப்ல இருந்து குதிச்சான். மண்டை உடைஞ்சு செத்துட்டான். பணம் இங்கதான் இருக்கு, மார்ச் வரை கொண்டு போனோம். இன்ஸ்பெக்டர், யார்ட்ட போலீஸ் பத்தி காட்டுறீங்க? முன்ன அடிச்சு கொண்டீங்களா? உண்மையை சொல்லுங்க. ஏய், நான் சொல்றத கேளுங்க. பெரிய எடுத்து பண்ண கடத்தி இருக்கான், கற்பழிக்க பார்த்திருக்கான். இதெல்லாம் பெரிய தப்பு. அவன் முடிவு அவனே தேடிக்கிட்டான்.
மரியாதையா நான் சொல்றது கேளுங்க. எல்லாரும் கலைஞ்சு போயிடுங்க. எங்க கடமையை செய்ய விடுங்க. எதுங்க சார் உங்க கடமை? உயிருக்கு உயிரா காதலிச்ச 2 பேரை பிரிச்சு முருகனை அடிச்சே கொன்னீங்களே, அதான் உங்க கடமையா? அந்த கலக்கல் கந்தசாமி தூக்கி போடுற எலும்பு துண்டுக்க வாலாட்டன் ஜாதி ஆயிட்டீங்க, இதுவா உங்க கடமை? போலீஸ் ஸ்டேஷன்ல காதல் ஜோடிங்களை சேர்த்து வச்சுதான் நாங்க பார்த்திருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். இப்படி அடிச்சு அநியாயமா கொலை பண்ணிட்டீங்களேயா? ஆனா நீங்க இங்க இருந்து பணத்தை வெளியே கொண்டு போக முடியாது. கான்ஸ்டபிள், இவனுங்களை பேச விட்டா பேசிக்கிட்டே இருப்பானுங்க. பணத்தை வேன்ல ஏத்துங்க. யாராவது மறிச்சா லத்தி சார்ஜ் பண்ணுங்க. லத்தி சார்ஜ். இந்த லத்தி அடியெல்லாம் எங்களை ஒண்ணும் பண்ணிட முடியாது. வாங்கடா போவோம். இந்த லத்தி அடிக்கலாம் நாங்க பயப்பட மாட்டோம். இன்ஸ்பெக்டர் சிவரங்க, இன்ஸ்பெக்டர் சிவரங்க, இன்ஸ்பெக்டர் சிவரங்க, இன்ஸ்பெக்டர் சிவரங்க. போலீஸ் அராஜகம், போலீஸ் அராஜகம், இன்ஸ்பெக்டர் சிவரங்க, இன்ஸ்பெக்டர் சிவரங்க, போலீஸ் அராஜகம், போலீஸ் அராஜகம். நீதி வேண்டும். முருகனை அடித்துக் கொன்ற இன்ஸ்பெக்டர் சிவரங்கன், போலீஸ் அராஜகம், கலக்கலின் கைகூலி, கலக்கலின் கைகூலி, முருகனை அடித்துக் கொன்ற போலீஸை, முருகனை அடித்துக் கொன்ற போலீஸை, போலீஸ் அராஜகம், போலீஸ் அராஜகம், கலக்கலின் கைகூலி, கலக்கலின் கைகூலி, முருகனை அடித்துக் கொன்ற போலீஸை, கலக்கலின் காசுக்கு சோரம் போன இன்ஸ்பெக்டர், போலீஸ் அராஜகம், போலீஸ் அராஜகம், போலீஸ் அராஜகம், இன்ஸ்பெக்டரை, இன்ஸ்பெக்டரை, போலீஸ் அராஜகம். தம்பிதுரை, இவர்தான் போர்க்குரல் பத்திரிகை நிருபர். வணக்கம் சார். வணக்கங்க. பாத்தீங்களா சார், ஒரு ஏழை கீழ் ஜாதிக்காரன் காதலிச்சாங்கிற குற்றத்துக்காக அவனை ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சே கொன்னுட்டாங்க சார். நீங்களாம் ஜனநாயகத்தை காப்பாத்துற பத்திரிக்காரங்க, இந்த விஷயத்தை பத்திரிகையில போட்டு எங்களுக்கு நீதி கிடைக்க செய்யுங்க சார். எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன், அதான் விசாரிக்கலாம்னு வந்தேன். சார் நல்லா விசாரிச்சு எழுதுங்க சார். வாங்க விசாரிக்கலாம். அதோ அவரே வராரே. வணக்கம் சார். வணக்கம். நீங்க யாரு? நான் போர்க்குரல் பத்திரிகை நிருபர். இவங்க கேஸ் விஷயமா உங்ககிட்ட பேசணும். எனக்கு கொஞ்சம் அவசர வேலை இருக்கு. ரிப்போர்ட்டர் விசாரிக்க வந்திருக்காரு, கொஞ்சம் கூட பொறுப்பெல்லாம் போறீங்களே. யோ, உன்ன மாதிரி வேலை வெட்டி இல்லாத நினைச்சியா? உண்ணாவிரதம், போராட்டம், அது இதுன்னு தகராறு பண்ணிக்கிட்டேன். நீங்க என்ன கேட்கணுமோ கேளுங்க சார். நீங்க தான் அந்த முருகனை அடிச்சு கொண்டதா சொல்றாங்க. என்ன சார் நீங்க? பொண்ணு பெரிய எடுத்த பொண்ணு, பையன் அர்ஜுன பையன். பொண்ணு மேல ஆசைப்பட்டு பொண்ணை கடத்திட்டு போயிட்டான். நல்ல வேளை நாங்க போய் காப்பாத்திட்டோம். பையனை ஜீப்ல ஏத்திட்டு வந்தோம். வர வழியில தப்பிக்க நினைச்சு கீழே குதிச்சுட்டான். மண்டை உடைஞ்சு ஸ்பாட்லயே காலி ஆயிட்டான். பாடிய போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சிருக்கோம். அநேகமா நாளைக்கு வந்துரும். எல்லா கேஸுக்கும் இப்படியே ஒரு பொய் கதையை செட்டப் பண்ணிடுறீங்களா? டேய், நிருபர் கேக்குறாரு, நான் பதில் சொல்றேன். இதுல நீ தலையிடாத. அந்த பொண்ணோட அப்பா பெரிய ஆளுங்கிறதால அவருக்கு சாதகமா நடந்துக்கிட்டீங்களா? அதெல்லாம் எதுக்கு சார்? நீங்க ஏதாவது எழுதுங்க, நான் அவசரமா போகணும். இவங்கெல்லாம் நீங்க முருகன் அடிச்சு கொண்டுட்டதா உண்ணாவிரதம் இருந்துட்டு இருக்காங்க. நீங்க என்னடா வேற மாதிரி சொல்றீங்க? இவனுக்கெல்லாம் சோத்துக்கு லாட்டரி அடிக்கிற பசங்க சார். அதான் உண்ணாவிரதம் இருக்கானுங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா அந்த பொண்ணை போய் விசாரிங்க. இப்படியா? நீங்க வாங்க சார், அந்த பொண்ணை போய் விசாரிக்கலாம். சரி வாங்க. வணக்கம் சார். வாங்க வாங்க உட்காருங்க. தம்பிதுரை, பாத்தீங்களா என் பொண்ணு நிலைமைய? நம்ம 2 பேரும் வெவ்வேறு கட்சிக்காரங்களா இருந்தாலும் நாமெல்லாம் ஒரே ஜாதிக்காரங்கயா. அந்த பையன் என் மகளை கடத்திக்கிட்டு போயிட்டு கெடுக்க பாத்திருக்காயா. ஆண்டவ புண்ணியத்துல போலீஸ்காரங்க காப்பாத்தினாங்க. இல்லன்னா எங்க குடும்ப கௌரவமே நேரம் காத்துல பறந்து போயிருக்கோம். அடியே, போய் காபி கொண்டு வா. போர்க்குரல் பத்திரிகை நிருபர் வந்திருக்கா. உண்மை என்னங்கிறது இப்ப தெரியும். நிருபர் சார், நாங்கெல்லாம் அரசியல்வாதிங்க. உங்க தயவெல்லாம் வேணும். நல்லா விசாரிச்சு எழுதுங்க. நான் உங்க பொண்ணுகிட்ட சில கேள்விகள் கேட்கணும், கொஞ்சம் வர சொல்றீங்களா? கேளுங்க, நல்லா கேளுங்க. சுமதி, அம்மா சுமதி. என்னங்கய்யா? சுமதி கொஞ்சம் வர சொல்லுமா. சரிங்கய்யா. சொல்லுமா, உனக்கு நடந்த அநியாயத்தை சொல்லுமா.
நான் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். ரொம்ப நாளா அந்த முருகன் என்கிட்ட வம்பு பண்ணிட்டு இருந்தாரு. நேத்து கையை பிடிச்சி இழுத்து 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 அதுக்குள்ள போலீஸ் வந்துச்சு. பாத்தீங்களா நிருபர் சார், கேட்டீங்களா தம்பி துரை? சின்ன பொண்ணு எப்படி பண்ணிருக்கான் பாத்தீங்களா? சாப்பிடுங்க. ஊருக்குள்ள எல்லாரும் உங்க பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் தொடர்பு இருக்கிறதா சொல்றாங்களே. ஐயோ அப்படிலாம் எதுவும் கிடையாது சார். கண்டவன் கண்டதை சொல்லுவான், அதெல்லாம் நம்பிடாதீங்க. தம்பி துரை, அது உண்மையை புரிஞ்சுக்குங்க. நடந்த உண்மை என்னன்னு இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. இவங்களா சேர்ந்து நாடகம் ஆடுறாங்க சார். நாடகம் ஆடுறதுன்னு அரசியல்வாதிங்க பழக்கம். எல்லா அப்பாவும் செய்யறதான் நீங்களும் செஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நீங்க உங்க பொண்ணை அடிச்சு மிரட்டி உண்மையை மறைச்சு வைக்கலாம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் உண்மை வெளிவந்தே தீரும். வர்றோம். ஒன்னா வளர்த்துருக்காங்க. எவன் வந்து விசாரிச்சாலும் நான் சொல்றபடிதான் நீ சொல்லணும். இல்ல அந்த பையன் முருகனுடைய குடும்பத்தையே தீ வச்சு கொளுத்திடுவேன். ஏய், எனக்கு ஒரு உதவி செய்ய. உங்களுக்கு நான் என்னமா உதவி செய்ய முடியும்? இந்த லெட்டர் மட்டும் யாருக்கும் தெரியாம போஸ்ட் பண்றியா? சரிம்மா. இந்த பிரச்சனையை இப்படியே விட்டுட்டா எங்க ஜாதி ஜனங்களை எல்லாரையும் அடிச்சே கொண்டுடுவானுங்க போல இருக்கு. ஆட்சிதான் அடிக்கடி மாறுதே தவிர எங்க நிலைமெல்லாம் அப்படியே தான்பா இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா தம்பி? ஓட்டு கேட்க வரும்போது மட்டும் கும்பிடு போட்டுக்கிட்டு வீடு விடா வந்து ஜாதி இல்ல மதம் இல்லன்னு சொல்லிடுவாங்க. ஆனா இந்த மாதிரி விவகாரம் வந்துட்டா அடிபட்டு சாகிறது நம்ம ஜாதிக்காரங்க தான். யோ, இந்த பிரச்சனை சட்டசபையில பேச சொல்லி உங்க தலைவர் கிட்ட சொல்லியா? நீங்க யாரும் கவலையே படாதீங்க. நாம நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து கலெக்டர் ஆபீஸுக்கு போய் இது பத்தி மனு கொடுப்போம். கலெக்டர் சரியான நடவடிக்கை எடுக்கலன்னா நம்ம தலைவர்கிட்ட சொல்லி சட்டசபையை கலெக்டர் சொல்றேன். கலக்க சொல்லுப்பா, கலாட்ட பண்ண சொல்லிடாத. சுமதி, 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 என்ன ரொம்ப நேரமா கதவை தட்டிட்டு இருக்கியா? ரொம்ப நேரமா கதவை தட்டுற. சுமதி கதவு திறக்க மாட்டேங்குது. சுமதி, சுமதி, கதவை திறமா. சுமதி, சுமதி. என்னப்பா, என்ன கூட்டமா வர்றீங்க? கலெக்டர் இருக்காரா? ஒரு மனு கொடுக்கணும். உனக்கு இதே வேலையா போச்சு. கலெக்டர் பார்க்கணும், மனு கொடுக்கணும், அடிக்கடி வந்துடுற. கலெக்டர்ல இப்ப பார்க்க முடியாது. ரொம்ப முக்கியமான விஷயம், உடனே பார்க்கணும். இப்ப பார்க்க முடியாது. மந்திரி வர இருக்க போயிருக்காரு, எப்ப வர தெரியாது. கலெக்டரோட வேலை மக்களோட பிரச்சனையை பாக்குறதா. கலெக்டர் மந்திரியும், மந்திரி கலெக்டரையும் பார்த்துட்டு இருந்தா மக்கள் யாரையா பாக்குறது? இப்ப யாருடா மக்களோட பிரச்சனையை பாக்குறாங்க? யாராவது மந்திரிங்க வந்தா அவங்க பின்னாடியே போறதுக்கும் அவங்களுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுக்கறதுக்குமே இவங்களுக்கு நேரம் சரியா இருக்கும். உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. மனு எங்கிட்ட கொடுத்துருப்பாங்க, நான் கொடுத்துறேன். இதை உங்ககிட்ட கொடுக்கறதும் தூக்கி குப்பத்தட்டுல போறதும் ரெண்டு ஒண்ணுதான். ஏதோ இந்த பிரச்சனையை இங்கேயே முடிச்சிடலான்னு பார்த்தேன். ஆனா இங்கே இதுக்கு தீர்வு கிடைக்காது போல இருக்கு. இந்த விஷயத்தை எங்க தலைவர்கிட்ட சொல்லி இந்த பிரச்சனையை சட்டசபைக்கு கொண்டு போய் உங்களை உங்க ஆட்சி உண்டிலன்னு பண்ணிடும். வாங்கியா போலாம்.
யாரு? கலெக்டரா? என்னையா அவனுக்கு வந்தானுங்களா? என்னையா சொல்றானுங்க? என்னங்க அந்த பையன் உங்க தலைவர்கிட்ட சொல்லி இந்த பிரச்சனையை சட்டசபை வரைக்கும் கொண்டு போக போறானாமே. இது அவ்வளவு நல்லதா படல. நீங்க தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். சட்டசபைக்கு போவானுங்களா? அவனை சுடுகாட்டுக்கு அனுப்புறேன். டேய், இங்க வாடா. ஐயா போய் அந்த இன்ஸ்பெக்டர் கூட்டிட்டு வா. சரிங்க. டேய், எங்கடா இந்த சின்ன பசங்க? வீடு சீக்கிரம் வாங்க, ஒருத்தனையும் காணோம். பசங்க எல்லாம் படிக்க போயிட்டாங்க. படிக்க போயிட்டாங்க. என்னடா புதுசா இருக்கு? இனிமே இங்க எல்லாமே புதுசுதான். மக்கள் மன்றத்துல இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. அப்படியா? அட, அந்த ஆளு என்னென்னமோ சொல்றாரு, ஒண்ணுமே புரியலையா? பசங்க எல்லாம் படிச்சுதான் ஆகணும்னு கூட்டிட்டு போயிட்டாரு. சரியா போச்சு போ. ஆடு மாடு மேய்ச்சி 6 வயிறு கஞ்சி குடிச்சிட்டு இருந்தானுங்களா? இப்ப படிக்க போயிட்டானுங்களா? இனி பட்னி தான் கிடக்க போறானுங்க. அதெல்லாம் அப்போ இப்போ சோத்தோட சேர்த்து முட்டையில போடுறாங்க. அப்படியா? உள்ளூர்ல இருக்கிற எங்களாலே இந்த ஜனங்களை திருத்த முடியல. நீங்க வேற மக்கள் மன்றத்தில இருந்து இவங்களை திருத்த வந்திருக்கேன்னு சொல்றீங்க. சொல்லுங்க சுபாஷ், என்ன செய்ய போறீங்க? நீங்க அரசியல்வாதி மாதிரியே பேசுறீங்க. நாம நினைச்சா மக்களை நம்மால மாத்த முடியும். ஒரு சிலரால மட்டும் மாத்திர முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் அந்த எண்ணம் தானா வரணும். நான் மட்டும் இல்ல, என் அமைப்பு சார்பில் ஒவ்வொரு கிராமத்திலயும் ஒவ்வொருத்தர் இருக்கும். நீங்க வேணா பாருங்க, இன்னைக்கு இல்லன்னா என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். என்னைக்கோ இல்ல, வர்ற இடைத்தேர்தல எங்க கட்சி ஜெயிச்சா அன்னைக்கே நீங்க நினைக்கிற மாற்றம் கண்டிப்பா வரும். ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல, இன்னும் நீங்க அரசியல்வாதிகளை சரியா புரிஞ்சுக்கல. நிச்சயமா ஒரு நாளைக்கு தெரிஞ்சுப்பீங்க. வரேன். இந்த தம்பி துறையோட ஒரே தொல்லையா போச்சியா. என் மக தற்கொலை பண்ணிட்டா அவனுக்கு என்னையா? அரசியல்ல தான் எதிரியா இருக்கான்னு பார்த்தா எனக்கு எல்லாத்திலுமே எதிரியா இருக்காயா. நீதி விசாரணை அது இதுன்னு ஒரே தொந்தரவு கொடுத்துட்டு இருக்காயா. பிரச்சனையை சட்டசபை வரைக்கும் கொண்டு போறதா பயமுறுத்துறான். அட, அவன் உங்களுக்கு மட்டுமா எதிரி? எனக்கு தான் எதிரி. இங்க பாருங்க, பிரச்சனை சட்டசபை வரைக்கும் போச்சு, உங்க கட்சிக்கும் ஆட்சிக்கும் தான் கெட்ட பேர் வரும். அப்புறம் வர இடைத்தேர்தல்ல உங்க டெபாசிட் கோவிந்தா. இந்த தடவை அவன் தான் எதிர்த்து நிப்பான் போல தெரியுது. அவன் மட்டும் எதிர்த்து நின்னா நான் ஜெயிக்கவே முடியாது. இந்த மட பசங்களும் அவனுக்கு தான் ஓட்டு போடுவானுங்க. அவன் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு தான் ஆபத்து. இனி அவன் உயிரோடு இருக்க கூடாது. அத சொல்லியா? இந்த மப்போட போய் அவன் குடிசை கொளுத்தியா? கொளுத்தியா? என்ன வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். போயா. ஏன்பா இப்படி அவசர அவசரமா சாப்பிட்டுட்டு எங்கப்பா போற? மெதுவா தான் சாப்பிட. ஒண்ணும் இல்லப்பா, அப்படி முக்கியமான கூட்டம் இருக்கு, நான் போகணும். ஒழுங்கான அரசியல் கட்சியா இருந்தா பகல்ல பப்ளிக்கா கூட்டம் போடுவாங்க. நீதான் அந்த அயோக்கியம் ஜேபிடி கட்சிக்காரனாச்சே, அதான் ராத்திரி கூட்டம் போடுறீங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா, முருகா சுமதி சாவு பிரச்சனையில அடுத்து என்ன பண்றதுன்னு முடிவெடுக்கத்தான் ராத்திரி கூட்டம் போட்டிருக்கோம். ஏதோ ஒண்ணு, எவனாவது செத்தா அதையே அரசியலாக்கி ஆதாயம் தேடுறதே உங்க புழப்பா போச்சு. ஜேபிடினா உங்களுக்கு பிடிக்காது, அதான் அப்படி சொல்றீங்க. ஜேபிடியை பத்தி எனக்கு நல்லா தெரியும்டா. அதனாலதான் சொல்றேன், அந்த கலக்கல் கந்தசாமி விஷயத்துல தலையிடாதேன்னு. அவனும் ஜேபிடியின் தனித்தனி கட்சிக்காரனா இருந்தாலும் 2 பேருமே அயோக்கியனுங்க. இன்னைக்கு நாயே பேயன்னு திட்டிக்குவானுங்க, நாளைக்கு 2 பேருமே பதவின்னு வந்துட்டா கூட்டு சேர்ந்துக்குவானுங்க. அப்புறம் ஒன்னு அம்போன்னு விட்டுருவானுங்க. அதனாலதான் சொல்றேன்ப்பா, பார்த்து நடந்துக்க. தம்பி துரை. என்னப்பா? எப்படி வா, உட்காருப்பா. என் காலமெல்லாம் போராடியே சரியா போச்சு. நீயாவது சரியான வழியை பார்த்துக்கப்பா. இந்த ஜனங்களுக்கு நல்லதும் தெரியாது கெட்டதும் தெரியாது. உங்க அம்மா இறந்ததுல இருந்து உன்னை என் கண்ணு மாதிரி காத்துக்கிட்டு வர்றேன். உனக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியாதுப்பா. அப்பா, நீங்க வெளிநாட்டு கொள்ளக்காரங்கிட்ட இருந்து சுதந்திரத்தை வாங்கி உள்நாட்டு கொள்ளக்காரங்கிட்ட கொடுத்துட்டீங்க. இப்ப மக்களை இவங்க கிட்ட இருந்து காப்பாத்த நானும் எங்க தலைவரும் போராடுறோம். நீங்க அவனை சொல்றீங்க, அவன் உங்களை சொல்றான். இடையில மாட்டிக்கிட்டது இந்த அப்பாவி ஜனங்க தான். சரிப்பா, வெளியே எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நீங்க படுத்துக்கங்க, நான் போயிட்டு வரேன்.
பாத்தீங்களா, சாகும்போது கூட காந்தி அவர் பிரியல, நெஞ்சோட நெஞ்சா வச்சு அணைச்சுக்கிட்டார். பாத்தியாமா? ஐயா, கட்சி கட்சின்னு அலைஞ்சியே கடைசியில அந்த கட்சிக்காகவே உங்க அப்பாவை பலி கொடுத்துட்டியா? செத்து போன உங்க அப்பாவை உங்க கட்சி திருப்பி கொடுக்குமாயா? யாரோ திட்டமிட்டு தீ வச்சிருக்காங்க. ஒரு ஈ எறும்பு கூட கெடுதல் பண்ண மாட்டாரு. எந்த பாவியோ இப்படி பண்ணிட்டாயா? வாப்பா, போலீஸ் ஸ்டேஷன் போய் ரிப்போர்ட் பண்ணுவோம். அழாதப்பா, நீங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. இங்க ஆக வேண்டியதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். தம்பிதுரை, சொன்னா கேளுப்பா, அழாதப்பா. நான் இருக்கல்ல, வாப்பா. வர வர கள்ள சாராயத்துல மாமூல் குறைஞ்சே போச்சு. இனிமே கள்ள சாராயம் குடிக்காதவங்க உள்ள பிடிச்சு போனியா? இங்க பாத்தியா, குடும்ப நிலைமை உனக்கு ஏதாவது தெரியுதா? இந்த மாதிரி கண்ணாபுரான்னு தூங்கிட்டு இருக்கானுங்க. சரி வா, எவனா இருச்சா மாட்டானான்னு பாக்கலாம் வா. போலாம், என்ன பண்றது? சார், 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 இன்ஸ்பெக்டர் இல்லீங்களா? எதுக்கு? விருந்து சாப்பிடுறதுக்கு புகார் கொடுக்குதாயா? புகாரா? இங்கயா? மினிஸ்டர் யாரோ வராருன்னு பாதுகாப்புக்கு போய்கிறாரு. பாதுகாப்புக்கா? கிழிஞ்சது போ. ஆமா, என்ன புகாரு? ஐயா, எங்க குடிசைக்கு யாரோ தீ வச்சிட்டாங்க. தீ விபத்துல எங்க அப்பா கருகி செத்துட்டாரு. அது விஷயமா புகார் கொடுக்க வந்திருக்கோம். ஐயோ, உங்க அப்பனா? அட பாவிகளா! தம்பி, தப்பான இடத்துக்கு வந்துட்டீங்களப்பா. இந்த போலீஸ் ஸ்டேஷனை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே. தெரிஞ்சுதான் வந்திருக்கோம். எங்க அப்பாவை யாரோ விரோதிங்க தீ வச்சு கொளுத்திட்டாங்க. அத பத்தி புகார் கொடுக்க வரக்கூடாதா? தம்பி, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். புகாரு அது இதுன்னு கொடுத்தா யாரு விசாரிக்க போறாங்க? போஸ்ட்மார்டம் அது இதுன்னு அந்த தியாகியோட உடம்ப சித்தாபனப்படுத்திடுவாங்கப்பா. அதுவும் சரியாதான் படுது. உயிரோடு இருந்த வரைக்கும் எவன் தயவும் இல்லாம வாழ்ந்துட்டாரு. அந்த மரியாதையோட போகட்டும். இந்த போஸ்ட் மார்ட்டத்துக்காக இவனுக்கிட்ட வந்து நம்ம வைக்க வேணாம். தம்பிதுரை, நீ என்ன சொல்ற? போய் ஆக வேண்டியதை பாருங்கப்பா. சரி, நாம போலாம். பின்னால எவன் தீ வச்சானு கண்டுபிடிச்சுக்கோ. எவன் தீ வச்சானோ அவனை கண்ட துண்டமா வெட்டணும்டா. இத லேஸ்ல விட மாட்டோம். கிழவன் பொல்லாதவனா இருப்பான் போல இருக்க. ஏதாவது கொடுத்துட்டு போனாங்களா? தூங்கியா? இன்று தேவநகரம் அருகே ஒரு அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொள்வதற்கு அமைச்சர்கள் சென்ற வழியில் ஒரு இறுதி ஊர்வலத்தில் வந்தவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே ஏற்பட்ட விவாதம் கடும் மோதலாக உருவெடுத்தது. ஊர்வலத்தில் வந்தவர்கள் போலீசாரை தாக்க போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தி வன்முறையாளர்களை விரட்டி அடித்தனர். இந்த துப்பாக்கிச் சூட்டில் 3 மரணமடைந்தனர். மேலும் பலர் காயமடைந்தனர். காயம்பட்டவர்கள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்கின்றனர். போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தியதை கண்டித்து சமுதாய முன்னேற்ற முன்னணியின் கட்சித் தலைவர் ஜேபிடி கடும் கண்டனம் வெளியிட்டிருக்கிறார். ஆளும் கட்சி நீதி விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளது. மேலும் இது சம்பந்தமாக மணி, தலைவர் தலைவர் வர்றாரா? நம்ம தலைவர் வர்றாரா? வாங்க தலைவரே. வணக்கம். வணக்கம். இரு இரு இரு. சிரமப்படாத. எல்லாம் கேள்விப்பட்டேன். ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்போ உடம்பு எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல, கூடிய சீக்கிரம் சரியாயிடும். தம்பிதுரை, உனக்கு இந்த மாதிரி ஆயிப்போச்சே. இது சம்பந்தமா சட்டசபையில உரிமை பிரச்சனை கொண்டு வர சொல்லியிருக்கேன். ஒரு தியாகியோட இறுதி ஊர்வலத்துல இப்படி ஆயிப்போச்சே. இதையெல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். எங்க அப்பாவோட சாவே திட்டமிட்ட சதிதான் தலைவரே. இதுக்கெல்லாம் காரணம் அந்த கலக்கல் கந்தசாமி தான் தலைவரே. ஆளுங்கட்சி திட்டமிட்டு நம்ம கட்சி தொண்டர்களை தாக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த நிலைமை நீடிச்சுக்கிட்டு போனா நம்ம கட்சி தொண்டர்கள் பாதுகாப்புக்கு ஆளுக்கு ஒரு துப்பாக்கி வச்சுக்க சொல்ல போறேன். ஏன்னா இடைத்தேர்தல் வருது. நடக்கிறதெல்லாம் நம்ம கட்சி நன்மைக்காகத்தான். தம்பிதுரை, கூடிய சீக்கிரம் உனக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தி சொல்றேன். மணி, சங்கரா தலைவரே, நல்லா வேலை செய்யணும். இந்த இடைத்தேர்தல்ல நாம தான் ஜெயிக்கணும். கண்டிப்பா இந்த தொகுதி நமக்கு தான் தலைவரே. நான் வரட்டுமா? வாங்க தலைவரே. உடம்ப பாத்துக்க, ஜாக்கிரதை. நம்ம பேரெல்லாம் தலைவர் ஞாபகம் வச்சிருக்காரு பாரு. சொல்ல போய் வருது. என்னங்க, நில்லுங்க. என்ன சம்பா இப்படி தலைதறிக்கு ஓடி வர? அவங்கள பாத்துட்டு வந்தீங்களா? எப்படி இருக்காங்க? யாரு? தம்பிதுரையா? நான் பாக்கலையே. செம்பா எழுதுறாத, இப்பதான் பாத்துட்டு வரேன். நாளைக்கு வந்துருவாரு. வெக்கத்தை பாரு, சந்தோஷத்தை பாரு. தம்பிதுரை, தலைவர் நம்ம தொகுதி இடைத்தேர்தல் வேலைக்காக இங்கே கெஸ்ட் ஹவுஸ் தங்கிட்டாரு.
தேர்தல் முடிவு வரைக்கும் இங்கதான் இருக்க போறாராம். உன்னை அவசரமா அழைச்சிட்டு வர சொல்லி கார் அனுப்பிச்சிருக்காரு. அப்படியா? சரி நீங்க போங்க, நான் தலைவரை பார்த்துட்டு வரேன். சரி தம்பிதுரை. நம்ம தலைவர் மகளிரனையும் மாடியில என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? சத்தமா பேசுதையா, கண்ட இடத்துல மைக் வச்சுக்க போறாங்க. வணக்கங்க. வாங்க வாங்க. தலைவர் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வெளியூர் ப்ரோகிராம் கூட கேன்சல் பண்ணிட்டார். உட்காருங்க. உடம்பெல்லாம் சௌரியமா இருக்குதா? இப்ப பரவாயில்லைங்க. வணக்கம் தலைவரே. வணக்கம் தலைவரே. வணக்கம் வணக்கம். வா தம்பி துரை, உடம்பு சரியா போச்சா? இப்ப பரவாயில்லைங்க. உட்காருங்க. தம்பி துரை, உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. வரப்போற இடைத்தேர்தல்ல உங்க தொகுதிக்கு உன்னதான் வேட்பாளரா நிறுத்த போறேன். ஏன்னா முருகன் சுமதி பிரச்சனை, உங்க அப்பா தியாகி பிரச்சனை, ஊர் பிரச்சனை, இதுல எல்லாத்தையும் நீ நல்ல பேர் வாங்கியிருக்கப்பா. இதுக்கு மேல உன் ஜாதி ஓட்டு வேற இருக்கு. நீ நின்னா சுலபமா ஜெயிச்சிடலாம். இதுக்கு இவங்க எல்லாம் ஒத்துக்கிட்டாங்கப்பா. ரொம்ப மகிழ்ச்சி தலைவரே. வரப்போற இடைத்தேர்தலை நாம ஜெயிக்கணும்னா தொகுதியில சில பிரச்சனைகளை உருவாக்கணும். என்ன பிரச்சனை? எங்களுக்கு ஒண்ணும் புரியலையே. ஒண்ணும் புரியலையா? சரியான அரசியல்வாதி ஆளே நீ. என்ன பிரச்சனையை கிளப்பணும்னு நீயே சொல்லியா? தம்பித்துறை, போன வருஷம் நடந்தே ஒரு இடைத்தேர்தல். அதுல நம்ம கட்சி ஜெயிச்சுதே. அதுக்கு காரணம் என்னன்னு உனக்கு தெரியுமா? இடைத்தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி அந்த தொகுதியில ஒரு 60-70 பேர் கள்ளசாரம் குடிச்சு செத்து போனாங்களே, அதுக்காக காரணம் தெரியுமா உனக்கு? தெரியலங்க. அதே இடைத்தேர்தல்ல சில பெண்கள் கற்பழிக்கப்பட்டு செத்துட்டாங்க. அதனால ஆளுங்கட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு போராட்டம் எல்லாம் செஞ்சோமே. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? அந்த தொகுதியில கள்ளசாராயத்துல விஷத்தை கலந்து அதை ஆளுங்கட்சி மேல திருப்பி விட்டு நம்ம உபத்தலைவர் வாங்கின ஓட்டு 25%. கன்னி பெண்களை கற்பழிச்சு அந்த அனுதாப அலையில நம்ம மகளிர் அணி தலைவி வாங்கின ஓட்டு 25%. இதையெல்லாம் பெருசாக்கி ஊர் ஊரா மேடை போட்டு அந்த முட்டா பசங்களை கன்ஃபியூஸ் பண்ணி நான் வாங்கின ஓட்டு 50%. ஆக மொத்தம் 100%. குறி வச்சு அடிச்சோம், தேர்தல்ல ஜெயிச்சோம். அதே மாதிரி நீயும் உன் தொகுதியில வேலை செய்யணும். அரிஜனங்களுக்கும் வேற ஜாதிக்காரங்களுக்கும் இடையில சண்டையை மூட்டி விடணும். அரிஜனங்க குடிசையை எரிக்கணும். அந்த நெருப்புல நாம குளிர்காயணும், பழைய ஆளுங்கட்சி மேல போடணும். வர்ற இடைத்தேர்தலை நீ நிக்கணும், ஜெயிச்சு காட்டணும். அடுத்த பொது தேர்தலை நம்ம கட்சி ஆட்சியை பிடிக்கணும். அதுக்கு இப்ப நாங்க சொன்னதெல்லாம் நீ செய்யணும். என்னங்க இது அநியாயமா இருக்கு? தலைவரே, நீங்களா எப்படி? நியாய அநியாயத்தெல்லாம் அரசியல்ல பார்க்க கூடாது தம்பிதுரை. அனுதாபத்தை தேடணும். அதுக்கு வருஷம் முழுவதும் கண்டன கூட்டம் போடணும். சாபாஷ். அதனாலதான் மகளிர் அணி தலைவையா உன்ன போட்டிருக்கோம். எதுவுமே இல்லைன்னா கூட ஊர் பேரை மாத்தணும்னு பஸ் மறியல், ரயில் மறியல் எல்லாம் செய்யணும். அது மட்டும் இல்ல, எங்கேயாவது எவனாவது ஆக்சிடென்ட்ல செத்து இருந்தா அவனை நம்ம கட்சி தொண்டனாக்கி ஆளுங்கட்சி மேல பழிய போடணும். இந்த மாதிரி ஃப்ராட் எல்லாம் பண்ணாதான்ப்பா அரசியல் நடத்த முடியும். போதும், நிறுத்துங்க. இதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். குடிக்கிறவனை தடுக்கிறதா உங்க கொள்கைன்னு நினைச்சேன். ஆனா குடிக்கிறவனே கொல்றதா உங்க கொள்கைன்னு இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏழைங்க வீட்டுல அடுப்பெரிய வைக்கிறதா அரசியல் நினைச்சேன். ஆனா அந்த ஏழைங்களே எரிக்கிறதா அரசியல்னு நீங்க சொல்றீங்க. உங்களை ஒரிஜினல் தங்கம் நினைச்சோம். ஆனா அத்தனையும் தங்கம் முலாங்கிறது இப்பதான் புரிஞ்சுக்கிட்டோம். தங்கமா நடந்துக்கிறதெல்லாம் வெளியில தம்பிதுரை. நம்ம கட்சி ஆட்சிக்கு வந்தா நீ ஒரு மந்திரி, ஞாபகம் வச்சுக்க. இந்த மந்திரி முந்திரி எல்லாம் சொல்லி என்ன யாரும் விலைக்கு வாங்கிட முடியாது. மாடா உழைக்கிற ஜனங்களுக்கு மத்தியில மனிதாபிமானத்தோட நடந்துக்கிற ஒரே அரசியல் தலைவர் நீங்க தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அத பொய்யாக்கிட்டீங்க. அரசியல்வாதிங்க எல்லாம் அயோக்கியனுங்க, மனசாட்சி அடகு வைக்கிறவங்கன்னு ஊர் ஜனங்க சொல்றத உண்மையாக்கிட்டீங்க. மந்திரி பதவிக்காக மனிதாபிமானத்தை விக்கிறவன் அந்த தம்பி தவிர மக்களுடைய நன்மைக்காக நம்ம கட்சி ஆட்சிக்கு வரணும்னு ராப்பகலா உழைச்ச வந்த அந்த தம்பி தவிர உங்க அரசியலுக்கு ஒரு கும்பிடு, உங்க கட்சிக்கு ஒரு கும்பிடு. வாடா போலாம். உங்களை எல்லாம் தலைவர் தெய்வம் நினைச்சு கும்பிடு போட்டு கோஷம் போட்டுக்கிட்டு இருந்தமே, எங்க புத்திய சிறுப்பாலதான் அடிச்சுக்கணும். கடைசியில எல்லா கட்சிக்காரங்களும் இப்படிதான் போல இருக்கு. இனிமே இந்த கட்சி கிட்ட நமக்கு வேண்டாம். நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருப்போம். இத இப்படியே விட்டுட்டா கடைசியில பாதிக்கப்படுறது இந்த அப்பாவி மக்கள் தானடா. டேய், எந்த அரசியல்வாதி ஒழுங்கா இருக்கான்? எல்லாம் அப்படித்தான்டா. அதுக்காக அந்த ஜேபிடி சொல்றதெல்லாம் செஞ்சு மக்களை பலி கொடுக்க சொல்றியா? கரெக்ட்.
என்ன பொறுத்த வரைக்கும் தலைவர் சொன்னது ரொம்ப கரெக்ட். அரசியல் அந்த மாதிரி சண்டை அடிச்சாதான் ஆட்சிக்கு வர முடியும். ஒருத்தனை அழிச்சாதான் இன்னொருத்தன் வர முடியும். ஜீவகாரணியம் பாவம் புண்ணியம் பார்த்தா பதவியும் கிடைக்காது, பொழப்பும் நடக்காது. அப்படின்னா நீ ஜேபிடி கட்சியில இருக்க போறியா? ஆமா, இதுல என்ன சந்தேகம்? நான் தொடர்ந்து ஜேபிடி கட்சியில் தான் இருப்பேன். டேய், நல்லா யோசிச்சு தான் சொல்றியா? நம்ம தம்பி துறையா விலைக்கிட்டா நமக்கு என்னடா? தம்பிதுரை என்ன கட்சி ஆரம்பிச்சு நமக்கு பதவியை தர போறான்? அப்போ பதவிக்காக தான் கட்சியில் இருக்க போறியா? ஆமாண்டா. மனுஷனுக்கு சந்தர்ப்பம் ரொம்ப பயன்படுத்திக்க வேண்டாம். எத்தனை நாளைக்கு எரிச்ச வாங்கி தொண்டனா இருக்கிறது? நான் எம்எல்ஏ ஆக வேண்டாம், மந்திரி ஆக வேண்டாம், மாடி வீடு கட்ட வேண்டாம், கோடி கோடியா சம்பாதிக்க வேண்டாம். போங்கடா, உழைக்க தெரியாத பசங்களா. என் வாழ்க்கையில இன்னைக்குதான் சந்தோஷமான நாள். நான் அவரையே கட்டிக்கிட்டு நல்லபடியா வாழ நீதான் துணை இருக்கணும். இன்னையா கார்ல சரசன்னு போயிட்டு இருக்கு? கலர் கலரா கொடி வேற கட்டி இருக்கு. தம்பித்துறை கட்சியை விட்டே மாறி போய் പക്ഷേ ஒவ்வொருத்தரும் அவன் கட்சியில் வலிக்கான் வேண்டி வந்து போகணும். டெல்லியில இருந்து வேற ஆளெல்லாம் வந்து போறாங்களோ? வரமாட்டாங்களா? பின்ன தொகுதியே அவங்க கையில இருக்கு, வளைச்சு போட பாப்பாங்க. എടോ നിന്റെ ബുദ്ധി നിന്നെ വിട്ടു പോവില്ല. തമ്പിത്തുറ ഒരു യോഗ്യനാക്കും. അവൻ அரசியல் விட்டு போன்னு പറഞ്ഞില്ലേ? ஏதாவது சேட்டை பண்ணிருப்பான், அதான் அனுப்பிச்சிட்டாங்க. யார் கண்டா மகளிர் அணி தலைவியை கை வச்சுட்டானோ என்னவோ? மரியாதைக்கு ஸ்தலம் விடுறோ, இல்லைங்கில் இப்ப சுடுவெல்ல மூஞ்சில ஊத்தும். எதுக்காக கவலைப்படுறீங்க? கவலைப்படாம என்ன செய்யறது? நாம தம்பிதுரையை மட்டும் இழந்திருந்தா பரவாயில்லையே. அவனோட சேர்த்து அவன் ஜாதி ஓட்டையெல்லாம் இழந்துட்டோம். நாம ஜெயிக்க போறத நிர்ணயிக்க போறதே அந்த ஜாதி ஓட்டு தானே. இப்ப என்ன பண்றது? அதுக்கு நான் ஒரு ஏற்பாடு பண்ணிட்டேன். என்ன ஏற்பாடு? இந்த தம்பிதுரை கூட போராட்டம் எல்லாம் பண்ணிட்டு அவன் கூடவே இருப்பானே, அதே ஜாதியை சேர்ந்த மணின்னு ஒத்த அவனை வளைச்சு நம்ம வலையில போட்டுட்ட. இவனும் அவன மாதிரி அந்த தொகுதியில் நல்ல அறிமுகமானவன் தான். அது மட்டும் இல்ல, நாம போடுற திட்டத்துக்கு அவன் நல்லா ஒத்து வருவா. நீ ரொம்ப பெரிய ஆளு. உன்னை திட்டவனை எல்லாம் உன் காலடியில விழ வச்சிருவியே. ஆமா, அந்த மணி எப்ப வரேன்னு சொன்னா? நான் சுண்டு வரல அசைச்சா போதும், அவன் உடனே ஓடி வருவான். வாங்க வாங்க. வணக்கம் தலைவரே. வணக்கம். வணக்கம் தலைவரே. வாப்பா மணி, உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். மேடம், சில சமயம் கட்சியில குழப்பம் வந்தப்ப நீங்க தான் காரணம் நினைச்சு உங்களை கண்ணா பின்னான்னு திட்டிருக்கேன். அதெல்லாம் இப்ப மனசுல வச்சிட்டு இருக்காதீங்க. நீங்க தான் அந்த கட்சியோட அஸ்திவாரம்னு இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். வர்ற இடைத்தேர்தல்ல நம்ம கட்சியை ஜெயிக்க வச்சு காட்டுறேன். மேடம் உன்னை மன்னிச்சிருவாங்கப்பா. இவங்களுக்கு தங்கமான மனசு. நாம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நம்ம கட்சியை பலப்படுத்தணும். நான் உன்னை இங்க வர சொன்னதுக்கு காரணமே ஒரு முக்கியமான விஷயம் பேசத்தான். வர இடைத்தேர்தல்ல உன்னை வேட்பாளரா நிறுத்துறதுக்கு நம்ம தலைவர் முடிவு பண்ணிருக்காரு. நீயும் அந்த தம்பிதுரை மாதிரி இந்த தொகுதியில நல்ல பேரோட தான் இருக்க. ஆனா நம்ம தேர்தல ஜெயிக்கிறதுக்கு அது மட்டும் பத்தாதே. என்ன செய்யணும் சொல்லுங்க? அந்த மலையை கொண்டு வந்து கோயில் கட்டி உங்களை தெய்வமா குடி வைக்கிறேன். சாபாஷ், இப்படிப்பட்ட ஆள் தான் வேணும். இது பாரு, உன் மேல இருக்கிற நம்பிக்கையினால பேசுனதை விட கொஞ்சம் அதிகமாவே தரோம். ஆனா நீ தேர்தல்ல ஜெயிச்சே ஆகணும். பொட்டிய கூட சும்மா நின்னுகிட்டு. தொகுதியில நிறைய தில்லுமுள்ளு வேலையெல்லாம் செய்யணும். எப்படியாவது அந்த தம்பிதுரை பேரை கெடுக்கணும். ஜனங்களுக்கு மத்தியில ஜாதி மத கலவரத்தை தூண்டி விட்டு அதை நம்ம சாதகமா பயன்படுத்திக்கணும். அப்படியே செய்யறேன். அந்த தம்பித்துறை அரிஜன பெண்ணு செம்பாவை கல்யாணம் பண்ணி போறான். இதே காரணமா வச்சு ஜாதி கலவரத்தை தூண்டுறேன். அப்புறம் தலைவரை, அந்த தம்பித்துறை உங்களை பத்தி தவறா சொல்லி நம்ம கட்சியை தோக்கடிக்க போறதா சொல்லிக்கிட்டு இருக்கான். மனே, நீ எதுக்கும் கவலைப்படாத. இப்ப நான் சொல்லி இருக்கிற பிளான் படி தம்பிதுரையோட அத்தியாயம் முடிஞ்சு போயிடும். நீ போயிட்டு வா. வருவாங்க. நீ மட்டும் ஏன் நின்னுட்டு இருக்க? போய. ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணா என்ன செய்வீங்க? என்ன செய்யறதா? ஊரை விட்டு ஒதுக்க வேண்டியதுதான். நம்ம ஊர்ல அரிஜன பெண்ணு செம்பாவை தம்பித்துறை கல்யாணம் பண்ணிக்க போறான். அவன் என்ன செய்ய போறீங்க? தம்பிதுரை ஊருக்குள்ள பெரிய ஆளு, செல்வாக்கு நிறைஞ்சவரு. அவர்கிட்ட போய் எப்படி? ஐயா, பஞ்சாயத்துனா எல்லாருக்கும் ஒண்ணுதான். ஆமா. என்ன மடியில வெடிகுண்டா? இந்தாங்க, இதுல 10,000 ரூபாய் இருக்கு. எல்லாம் உங்களுக்கு தான். நம்ம ஜாதிக்காரங்க அரிஜன பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நாளைக்கு நம்ம தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா? மானம் மரியாதை எல்லாம் காத்துல பறந்துடாது. யோசிக்க வேண்டிய விஷயம் தான். இதுல வேற கோயில்ல வச்சு தாய் கட்ட போறாங்களா? என்ன கொடுமையப்பா இது. பஞ்சாயத்தை கூட்டி கல்யாணத்தை நடத்த விடாம தடுத்து நிறுத்துங்க. சரி. கோயில்ல நுழைய விடாதீங்க. மீறி நுழைஞ்சா ஊரை விட்டே துரத்துவோம்னு சொல்லுங்க. நாளைக்கு நான் தேர்தல்ல ஜெயிச்சா நீங்க தான் சேர்மன். புரியுதா? புரியுது புரியுது. மணி, நீ எதுக்கும் கவலைப்படாத. பணத்தை கொடுத்துட்டே இல்ல,
ஊருக்குள்ள ஒரு நல்ல காரியம் நடக்க விட மாட்டேன். அப்படி ஆளாச்சே நானு. சும்மா வள பேசாத. நம்ம ஊர் கட்டுப்பாட்டை மீறி ஒரு அரிஜன பொண்ணு கோயில்ல வச்சு கல்யாணம் பண்றேங்கிற. நீ யார வேணாலும் கல்யாணம் பண்ணு, நாங்க வேண்டாம்னு தடுக்கல. ஆனா இந்த கோயில்ல நடக்கிறத நாங்க அனுமதிக்க மாட்டோம். என்னையா சொல்றீங்க? அப்படி நடந்தா நாங்க சும்மா விட மாட்டோம். வேற எங்கேயாவது இந்த அர்ஜுன பொண்ண கல்யாணம் கட்டிக்கிட்டா உன்ன நம்ம ஜாதி வந்தா ஒதுக்கி வச்சிருவோம். அம்பி, இதையெல்லாம் மீறி கல்யாணம் பண்ணிட்டு இந்த ஊர்ல இருக்க கூடாது. இந்த ஊரு கட்டுப்பாடு. நீ என்ன சொல்றேன்? இந்த பாருங்க, சாமி உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு பாக்குறது இல்ல. நீங்க சொல்ற அதே கோவில்ல தான் செம்பாவை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இதே ஊர்ல தான் வாழ்ந்து காட்ட போறேன். உங்களால முடிஞ்சு செஞ்சுக்கீங்க. தம்பி துரை, என்ன விஷயத்துக்கு பேசுற? ஊர் கட்டுப்பாட்டை மதிக்கணும், இல்ல தகராறு தான். என் உயிரே போனாலும் சரி, நாளைக்கு என் கல்யாணம் நடக்கும். நாளைக்கு யாராவது தடுத்தா அவங்க தலை உருளும். என்னடா ரொம்ப பேசுற? டேய் வாய மூடுற பச்சோந்தி. இதோ பாருங்க, ஜாதி எல்லாம் நாம வச்சுக்கிறதா. ஜாதிங்கிற பெயரால ஊர்ல குழப்பத்தை உண்டு பண்ணி ஊர் ஒத்துமை ஏன் கெடுக்குறீங்க? ஊர் விட்டு ஊர் வந்த நீ என்னடா நியாயம் பேசுற? தம்பி துரைக்கு ஒண்ணுன்னா உங்களை நாங்க சும்மா விட மாட்டோம். எங்களை மட்டமா பேசுனீங்க, கோர்ட்டு வரைக்கும் போ. என்னடா இது? கோவணம் கட்டணும் நம்மள கோர்ட்டு கூப்பிடுறோம், பாத்துட்டு இருக்கீங்க. பசங்களா ஒழுங்கா இருக்குடா, இல்லன்னா உதவ என்ன போவீங்க? என்னப்பா சொன்ன கேளுங்க, போங்க. தம்பிதர நீங்க போங்க, நீங்க போங்க தம்பிதர. மரியாதையா பேசு. அவனை பேசுறப்ப ஜாதியிட்ட குரல் விடுங்க. என்ன நடக்குதுன்னே தெரியாது. டேய், வெட்டி பேல மனசுல என்ன இருக்கிற? பஞ்சாயத்து மானத்தை வாங்கக்கூடாது தான் பார்த்தேன். ஒரே ஏறிய என்ன நடக்குது மனசுல? ஆமா தம்பிதர, ஆமாமா. அதெல்லாம் கரெக்டா பண்ணிருக்க தம்பிதர. எல்லாம் ரெடியா இருக்கு. ஆமா ஐயா, தம்பி வரைக்கும் நாம இருக்கும் போது நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? விடுங்க, எதுக்கு அவசியமா கவலைப்பட்டுக்கிட்டு? என்ன அநியாயம்! அபச்சாரம் அபச்சாரம் அபச்சாரம்! சிவசிவா சிவசிவா, என்ன கொடுமை இது! நீங்க தங்கச்சியை பாதுகாப்பா கூட்டிட்டு போயிடுங்க. அவனுங்களை நாங்க ஒரு கை பாத்துக்கிறோம். நீங்களா இங்க அடிபடுறப்போ நான் மட்டும் ஓடுறதா? முடியாது. சொல்றத கேளுப்பா. கலவரத்துல செம்பா கதை ஆயிடுச்சுன்னா ஓடி போறதுக்கு நாம இங்க வந்தோம். ஏற்கனவே இந்த நிலைமை நம்ம எதிர்பார்த்து வந்தோம். இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். நான் சொல்றத கேளுங்க, இங்க இருந்து போயிடுங்க. நீ உடனே சம்பவ கூட்டிட்டு இங்க இருந்து ஓடிடு. இங்க இருந்தா உங்க ரெண்டு பேருக்கு ஆபத்து. ஓடுங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த தம்பி துரை தான். அந்த தம்பி துரையை பிடிக்காம நான் விடவே மாட்டேன்.
தம்பிதுரை, என்ன வேலையா, என்னாச்சு? நடந்த சாதி கலவரத்துக்கு நீதான் காரணம்னு மணி போலீஸ் ரிப்போர்ட் கொடுத்துட்டான். அதனால போலீஸ் உன்னை தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. மணி அப்படியே செஞ்சுட்டான். நான் கொஞ்ச நாள் தலைமறைவா இருக்கேன், நீ செம்பா கூட்டு போ. இல்ல, நான் போக மாட்டேன். உங்க கூட தான் இருப்பேன். நிலைமை தெரியாம பேசாத செம்பா. நான் இப்ப ஊருக்குள்ள வர முடியாது. நீ ஊருக்குள்ள போ, நான் பின்னாடி வரேன். வெள்ளையா கூட்டு போ. வா செம்பா, போலாம். ஊர் கூட்டம் போட்டு நமக்கெல்லாம் எந்த வேலையும் கொடுக்க கூடாது, கடைகள்ல எந்த சாமானும் கொடுக்க கூடாதுன்னு தீர்மானம் போடுறாங்களாம். போட்டுமே, நமக்கெல்லாம் எந்த வேலையும் கொடுக்கலன்னா நாம செத்தா போயிடுவோம். உனக்கு என்ன, நீ பாட்டு சொல்லிட்டு போயிடுவேன். நாளைக்கு நாங்கள்ல பிள்ளை குட்டிகளோட பட்டினி கிடக்கணும். அதானே நண்டு கொளுத்தா வலையில தங்காதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி திமிரத்தெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. என்னது, அதுக்காக அவங்க காலில் விட சொல்றியா? மனுஷனுக்கு ரோஷம் வேணுங்க. அதானே ரோஷத்தை வச்சுட்டு சோறு இல்லாம கிடக்கிறத விட அவங்க காலில் விடலாம். டேய், அவங்க காலில் நாம் விழுறதை விட தம்பிதுரை காலில் விழுந்தா நமக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். தம்பிதுரையால நாம கெட்டது போதும். நாம எப்படி இருக்கிறோமோ அப்படியே காலங்காலமா இருந்துட்டு போயிருவோம். பொண்டாட்டி புள்ளைய வச்சு காப்பாத்த வழியில உனக்கு இல்லையா வீராப்பு? ஏண்டி என் மேல பாயிர? எப்படி ஆனாலும் போங்க, அடிமையா இருக்கணும்னு உங்க தலையெழுத்து. அதை மாத்த யாரால முடியும்? நாம சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. வாங்க போலாம். வா வா. ஏய் நிரலே, ஏய் அந்த தம்பிதுரை எங்க இருக்கான்? உனக்கு தெரியல உண்மை சொல்லு. உனக்கெல்லாம் எதுக்கே காக்கி சட்டை? ஒரு சாதாரண ஆம்பளை பிடிக்கிறதுக்கு இத்தனை போலீஸ்காரங்க அலையறீங்க. அந்த ஆளை பிடிக்க முடியலன்னா எங்களை மாதிரி பொம்பளைங்களை வந்து மிரட்டுறீங்க. உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? ஏய் நீ என்ன நிக்கிற? தொலைச்சிருவேன். யோசனை நீக்கிற வாங்கய்யா. ஏய் இறங்கடா, சொல்லுடா. ஏய் தம்பிதுரை எங்க இருக்கான்? எனக்கு தெரியாதுங்க. ஏய் உனக்கு தெரியல? சத்தியமா தெரியாதுங்க. தம்பிதுரை எங்க இருக்கான் தெரியாது? இல்லைங்க, தெரியாதுங்க. ஏய் தெரியாது, சொல்லுடா. கொஞ்ச நாள் தம்பிதுரைக்கு எனக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லைங்க. தொடர்பே இல்லையா? இடுப்ப ஒடிச்சிருவேன். அநியாயம். எழுந்திருப்பா. ஆமா, கொடுமை பண்றானுங்க. தம்பிதுரை, தம்பிதுரை, வா வெள்ளையா. ஊருக்குள்ள நிலைமை இப்ப எப்படி இருக்கு? வேற என்ன, போலீஸ் ஊருக்குள்ள உன்னை தேடி வந்து எல்லாரையும் அடிச்சு மிரட்டிட்டு போயிருக்கு. அந்த இன்ஸ்பெக்டர் என்னையும் செம்பாவையும் கூட மிரட்டிட்டு போயிருக்கான். அதனால நீ இப்ப ஊருக்குள்ள வரவே கூடாது. அந்த இன்ஸ்பெக்டர் நம்ம எல்லாரையும் பழிவாங்க இந்த ஜாதி கலவரத்தை ஒரு அருமையான சந்தர்ப்பமா பயன்படுத்திக்கிட்டான். நம்ம மணியும் ஜேபிடி கூட சேர்ந்து இப்படி எல்லாம் செய்வான்னு நான் எதிர்பார்க்கல. ஆமா தம்பிதுரை, அந்த ஜேபிடியோட வலையில மணி விழுந்துட்டான். ஊர்க்காரங்களுக்கு அர்ஜுனுக்கு இடையில ஜேபிடி சமரச வர பண்ணி வைக்க போறானா. திட்டம் போட்டு கொடுக்கற அந்த ஜேபிடி அதை செஞ்சு முடிக்கிறான் நம்ம மணி. சண்டையை மூட்டி விட்டுட்டு சமாதானம் வேற பண்ண வரான அந்த ஜேபிடி. அவனை இப்படியே விட்டுட்டோம், நம்ம நம்ம மக்களையும் மோசமான நிலைமை கொண்டு வந்து விட்டுருவான். வெள்ளையா, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். எனக்கு எல்லா விதத்திலும் கூட இருந்து நீ தான் உதவணும். சேவியா? மக்கள் தலைவர் ஜேபிடி, மக்கள் தலைவர் ஜேபிடி, மக்கள் தலைவர் ஜேபிடி, மக்கள் தலைவர் ஜேபிடி, மக்கள் தலைவர் ஜேபிடி. வணக்கம் தலைவரே. நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன். ஒன்னா இருந்த இந்த ஊரு தம்பிதுரையால அடிச்சுக்கிட்டு ரெண்டா நிக்குது. இந்த நேரத்துல நீங்க எல்லாம் ஒத்துமையா இருக்கணும். ஆனா இந்த அரிஜன மக்களை தயவு செஞ்சு பிரிச்சு வச்சிடாதீங்க. அதெல்லாம் முடியாதுங்க. பெரிய கலவரமே ஏற்பட்டு போச்சு. என்ன பேச்சு பேசுறாங்க தெரியுங்களா? இதோ பாருங்க, பிரிச்சதுதான். இனிமே சமாதானங்கிற பேச்சே கிடையாது. அவங்களும் இந்த ஊர் மக்கள் தான். பாவம், தம்பிதுரை பேச்சை கேட்டு இப்படி பண்ணிட்டாங்க. அவங்கள கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க சொல்றேன். அது வரைக்கும் நீங்க ஒத்துமையா இருங்க. தம்பி மணி, அவங்கள போய் கூட்டு வா. தம்பிதுரை கிட்ட எவ்வளவோ சொன்னேன், அவன் கேட்கல. இந்த தொகுதியில நிக்கணும்னா அவன் என்கிட்டயே 10 லட்சம் ரூபாய் கேட்கிறான். ஆமா, இப்பதான் தெரியுது அவனுடைய சுயரூபம் என்னன்னு. ஏய், தலைவிய பத்தியா? சும்மா தகவலும் தக்காளி பழம் மாதிரி. உன்னாட்டமா? தலைவர் ரொம்ப கொடுத்து வச்சுவரு. வணக்கம். வணக்கம் வணக்கம். ஏன்பா உன் பேர் என்ன? மாரிமுத்துங்க. ஆஹா. ஏன்பா மாரிமுத்து, பரம்பரையா அந்த கிராமத்துல எவ்வளவோ ஒத்துமையா இருந்தீங்க. தம்பிதுரையால இப்ப என்ன ஆச்சு பாத்தீங்களா? ஏன்பா அவன் பேச்சை கேட்டு உங்க பொழப்ப கெடுத்துக்கிறீங்க? தெரியாம நடந்து போச்சு, எங்களை மன்னிச்சிருங்க. பின்ன என்ன? இதோ பாருங்க, அவங்க திருந்திட்டாங்க. இனிமேலும் விரோதம் பாக்குறது அவ்வளவு சரியில்லை. நீங்க எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும். நம்ம மணி இருக்கா, உங்களுக்கு என்ன தேவையோ அவங்ககிட்ட கேளுங்க, நான் செய்ய சொல்றேன். வர்ற இடைத்தேர்தல்ல நம்ம கட்சியை ஜெயிக்க வைக்க வேண்டியது உங்க பொறுப்பு. என்ன சொல்றீங்க? நீங்க கவலைப்படாதீங்க, நம்ம ஊர் ஓட்டெல்லாம் உங்களுக்கு தான்.
வாப்பா மணி போலாம். எலெக்ஷன் தேதி எப்ப அறிவிப்பாங்கன்னு தெரியல. தம்பி தூர ஒழிஞ்சான், நாம ஈஸியா ஜெயிக்கலாம்னு பார்த்தா இந்த ஜேபிடி வேற அடிக்கடி வந்து மக்களை பார்த்து கவர் பண்றானே. அதுக்காக நீங்க ஏன் சார் பயப்படுறீங்க? எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல. எங்க தலைவர்கிட்ட நம்ம தொகுதி பக்கம் வாங்க வாங்கன்னு எத்தனையோ முறை சொல்லி பார்த்துட்டேன். அவர் எங்க வராரு? அவருக்கு சின்ன வீட்டு சண்டை முடிக்கவே நேரம் பத்தாம இருக்கும். தலைவர்னா அப்படிதாயா, எப்போ தொகுதி பக்கம் வர போறாரோ. நிலைமை இப்படியே போயிட்டு இருந்தா டெபாசிட்டோட கிடைக்கிறது சந்தேகம்தான். சார் நீங்க ஜெயிச்சாதான் எம்எல்ஏவா? இப்ப கூட எம்எல்ஏ தான். ஆட போயா, இப்ப பயந்துகிட்டே எல்லாம் சாராயம் விற்க வேண்டியதா இருக்கு. எம்எல்ஏ ஆயிட்டா பயப்படாம விக்கலாம்ல. நீ வேற இப்ப மட்டும் பயந்தா வைக்கிறீங்க. ஆத்துமேட்டுல எங்க தோணினாலும் தண்ணிக்கு பதிலா உங்க ஊரில் தானே. ஊரல்னு சொன்ன உடனே ஞாபகமே வருது. ஆத்துமேட்டுல இருக்க எல்லா ஊர்லயும் போய் காய்ச்ச சொல்லணும். நான் வரேன். இந்த கேன்ல இருக்க விஷத்தை கலக்கல் கந்தசாமியோட சாராயத்துல கலந்துரு. நாளைக்கு ரொம்ப பேர் சாகிறத நான் பார்க்கணும். நாளைக்கு சாராயம் குடிக்கிறதுக்குலாம் எவ்வளவு இருந்தா கருவாடு சூப்பர் ஒரு 2 கிளாஸ் கொடு. எனக்கு ஒண்ணு ஏறலையப்பா. கலக்கல் சாராயம் இப்பதான் ஆத்துமேட்ல இருந்தா எடுத்துன்னு வரேன். அயல்நாட்டு சாராயம் ஆத்துமேட்டு சாராயம் அடிச்சு ஊட்டி கொடுத்தாண்டி உண்டு உலகம் சுத்துதடி பல உண்டு. என்ன பண்றது? மன்னாரு கள்ளச்சாராயம் குடிக்க போவாதா போறோம் சொல்லுங்க. கேட்டியாடா? ஏன்டா பெரிய கேட்க மாட்டேங்கிறேன். இப்ப என்ன பண்றது? செய்திகள் வாசிப்பது சுஜாதா. தேவநகரம் தொகுதியில் கள்ளச்சாராயம் குடித்ததில் இதுவரை 200க்கும் மேற்பட்டவர்கள் பலியாகி இருக்கிறார்கள் என அங்கிருந்து வந்த தகவல்கள் கூறுகின்றன. மேலும் இது சம்பந்தமாக விசாரணை நடைபெற்று வருகிறது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மந்திரிகளும் அதிகாரிகளும் ஆறுதல் கூறி வருகின்றனர். கண்டான கூட்டம். தலைவர் ஜேபிடி பேசுகிறார். இவனுங்களுக்கு வேற வேலையே இல்ல. என்னடா இது? ஜேபிடி என்னமோ வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான். நாம இதோட பெரிய வேலையெல்லாம் செய்யலாம்டா. என்னடா சொல்ற? இதை நம்ம முதல்ல தம்பி கிட்ட போய் சொல்லுவா. நீ கேட்டதெல்லாம் கொண்டு வந்துட்ட தம்பி. ஆமா, அந்த மணி என்ன பக்க அரசியல்வாதி ஆயிட்டானா? ஆமா, மணியை வச்சு அந்த ஜேபிடி கலக்கலோட சாராயத்துல விஷத்தை கலக்க வச்சு ஜனங்களை கொண்டுட்டு இப்ப கண்டன கூட்டம் வேற போட வர போறானா? என்ன பாக்குறேன்? அந்த ஜேபிடியோட பதவி வெறிக்காக இனிமேலும் மக்கள் பலியாக கூடாது. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு கண்டன கூட்டம் போடுறானா? அது கண்டன கூட்டம் இல்ல, அவனோட கடைசி கூட்டம். என்னம்மா இப்படி அடம்பிடிக்கிற? என் கண்ணு இல்ல, சாப்பிடுமா, கொஞ்சம் சாப்பிடுமா, சாப்பிடுறா. அடடட, சாப்பிட மாட்டியா? அதோ பாரு பூச்சாண்டி படுத்திருக்கான், பிடிச்சு கொடுத்துருவேன். சாப்பிடுமா, சாப்பிடு. சாப்பிடலன்னா பூச்சாண்டி கிட்ட பிடிச்சு கொடுத்துருவேன். தண்ணி கொண்டு வரேன்.
ஆளும் கட்சிக்காரர்களால் ஆட்சியை திறம்பட நடத்த முடியவில்லை. எங்கும் அடக்குமுறை, அநியாயம், சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து போய்விட்டது. ஆளும் கட்சி உடனடியாக ஆட்சியை விட்டு விலக வேண்டும். விஷ சாராயத்தை விற்று கொள்ளையடிக்கும் கலக்கல் கந்தசாமி ஒரு அயோக்கியன். நாடு முழுவதும் உள்ள இந்த மாதிரி அயோக்கியர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பிவிட்டு இப்பொழுது அவஸ்தைப்படுகிறீர்கள். சாராய சாம்ராஜ்யம் தலைவிரித்தாடுகிறது. இந்த தொகுதியில் விஷ சாராயத்தால் மக்கள் பலியாகி இருக்கிறார்கள். இது கொடுமை அல்லவா? வரும் தேர்தலில் மக்கள் மறுமலர்ச்சி கழக ஆட்சியை அகற்ற வேண்டும். இந்த தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. அந்த வருகின்ற தேர்தலில் நீங்கள் இந்த சாராய ஆளும் கட்சிக்கு ஒரு நல்ல பாடத்தினை புகட்ட வேண்டும் என்று பணிவன்புடன் உங்களிடம் கேட்டுக்கொள்ளுகிறேன். அடுத்து துணைத் தலைவர் அவர்கள் மணியை அறிமுகப்படுத்தி வைத்து உங்களிடம் பேசுவார். மணி மாலை அணிவிப்பார்கள். கிட்ட வந்தீங்க, குழந்தைக்கு ஆபத்து. மறுபடியும் சொல்றேன், அந்த ஜேபிடியை கொல்ற வரைக்கும் என்னை யாரும் பிடிக்க முடியாது. கிட்ட வராதீங்க. இந்த நாட்டுல எதிர்கட்சி தலைவரான எனக்கே பாதுகாப்பு இல்லைன்னும் போது இந்த நாட்டு மக்களுக்கு இவங்க என்ன பாதுகாப்பு தர முடியும்? அதனால ஆளுங்கட்சி பதவி விலகிறது தான் நல்ல முடிவு. இதுதான் எங்க கட்சி முடிவு. உங்க அடுத்த கட்ட போராட்டம் என்ன சார்? ஒண்ணு ஆளுங்கட்சி பதவி விலகணும், இல்ல அந்த ஹோம் மினிஸ்டர் ரிசைன் பண்ணணும். இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடக்கணும். இல்லனா என் தலைமையில பெண்களை திரட்டி ஒரு பெரிய போராட்டமே நடத்துவேன். அதுக்கு முதல் கட்டமா மணி இறந்த ஊர்ல என் தலைமையில உண்ணாவிரதம் இருக்க போறோம். இதுதான் எங்க முடிவு. வணக்கம் தலைவரே. வணக்கம் வணக்கம். என்னையா உன் தொகுதி ஒரே பிரச்சனைக்குரிய தொகுதியா இருக்கு. ஜாதி கலவரம், கள்ளச்சாராயம்னு ஏகப்பட்ட தொல்லை. இந்த சாராயம் காய்ச்சறதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வையா. எதிர்கட்சிக்காரன் அங்கேயே டேரா போட்டு பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனையை கிளப்பிட்டு இருக்கான். அது சரி, லோக்கல்ல நீ என்னதான் செய்யற? முதல்ல தம்பிதுரையால தாங்க பிரச்சனை. இப்ப அவன் ஜேபிடிக்கு எதிரா திரும்பிட்டான். ஜேபிடியும் புத்திசாலித்தனமா எல்லாத்தையும் செஞ்சுட்டு நம்ம ஆட்சிக்கு எதிரா திருப்பி விட்டுட்டான். யாரு அந்த தம்பிதுரை? ரொம்ப நாளா பத்திரிகையில அந்த பேர் அடிபட்டு இருக்கு. லோக்கல் போலீஸ் உங்க கையில தானே இருக்கு, போய் பிடிக்க சொல்லியா. அவனை பிடிச்சு ஜேபிடிக்கு எதிராக ஸ்டேட்மெண்ட் வாங்கி தொகுதியை நாம தக்க வைக்கிறதுக்கான முயற்சி செய். போ. எப்படியும் ஜெயிச்சிருவோங்க. ஜெயிச்சுட்டா ஒரு மந்திரி பதவி போட்டு கொடுங்க. முதல்ல ஜெயிச்சுட்டு வாயா, அப்புறம் பார்க்கலாம். ஒரு வாரியமாவது போட்டு கொடுங்க. சரி சரி பார்க்கலாம், போயா. வரேனுங்க. என்ன ராமசாமி, நாயர் டீக்கரை விட்டு விட்டு இங்க வந்து உட்கார்ந்துட்டா அரட்ட கச்சேரிக்கா? எந்த போலீஸ் இப்ப நிக்குது? தம்பிதுரைங்க, சத்தியமா எனக்கு தெரியாது சுவாமி. தெரியாதா? யாருகிட்ட கதை வர? நீதான் அந்த ஊருக்கு பெரிய மனுஷன். ஆமா, நான் தான் பெருந்தல. என்ன விஷயம்? தம்பிதுரை அந்த பக்கம் வந்தானா? தெரியாதுங்க. அந்த கலவரத்துக்கு அப்புறம் ஆளே நம்ம கண்ணில் படலைங்க. அதை அடிக்கிறாங்களே அறைய குறைமா அயோக்கிய பசங்க. இவங்களோட தான் சுத்தி தெரியுமா? அவங்க கூப்பிட்டு விசாரிங்க. அவனை பார்த்த உடனே எங்களுக்கு தகவல் கொடுக்கணும். சரிங்க. தம்பிதுரைங்க சார், தம்பிதுரை இருக்கிற இடம் தெரிஞ்சா நாங்களே வந்து உங்ககிட்ட சொல்றோம். வீணா இவங்க அடிக்காதீங்க. யார் மேன்? நான் இங்க வந்திருக்கிற ஒரு சோசியல் ஒர்க்கர். ஓஹோ, அந்த தனவுல தான் பேசுறியா? தம்பி, இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஏய், உங்க எல்லாருக்கும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க.
தம்பிதுரையால எங்களுக்கு எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரே தலைவலியா போச்சு. எங்க மேலிடத்துல இருந்து என் உயிரை எடுக்கிறாங்க. தம்பிதுரை இங்க வந்தா உடனே எங்களுக்கு தகவல் கொடுக்கணும். எவனாவது அவனை மறைச்சு வச்சு காப்பாத்த நினைச்சீங்க, உதைக்கிற உதையில குடல் வெளியே வந்துரும். பி கேர்ஃபுல். வாங்க. யோ, நாங்க என்ன கேட்டாலும் நீ சொல்ல மாட்டேன்னு எங்களுக்கு தெரியும். பார்த்த உடனே வந்து சொல்லிடுறேங்க. சொல்லாதயா, கேட்க வேண்டியது எங்க கடமை. ஆமா, இது உன் பொண்டாட்டியா? என் பொண்டாட்டி தாங்க. இவ்வளவு சின்ன வயசா இருக்கு? ஐயோ சாமி, இவதாங்க என் பொண்டாட்டி. அதானே கான்ஸ்டபிள். எஸ் சார். பார்த்தா சொல்லிடணும், இல்ல தொலைச்சிடுவேன். சரிங்க சார். டீக்கடா பாத்தீரா? என் புள்ள அவங்க வரும்போது கும்பிடு போடு. சரி நீ கிளம்புங்க சார். கும்பிடுறேங்க. கும்பிடுறோம் சாமி. பாத்தீரா தம்பி கூட செஞ்ச லட்சணத்தை? எல்லாம் ஊழாலதான். எவ்வளவோ தடவை கேட்டுட்டேன், அவரை பார்க்க நானும் வரேனே. என்ன சம்பா, தம்பிதுரை பாக்குறது அவ்வளவு ஈஸி இல்ல. காடு முழுவதும் போலீஸ்காரங்க தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. நான் போறதே ரொம்ப கஷ்டம். நீ எப்படி? இல்ல, நான் அவரை எப்படியாவது பார்க்கணும். நானும் வரேன். வேணாம் சம்பா, நாம ஏதாவது செய்ய போய் தம்பிதுரைக்கு ஆபத்தா முடியும். நீ போலீஸ் கண்ணில் பட்டா ரொம்ப பிரச்சனை. நான் வரேன். மணியை நீ கொண்டதுக்காக ஜேபிடி உண்ணாவிரதம் இருக்கானா? அதனால போலீஸ் ஊருக்குள்ள வந்து எல்லாரையும் அடிச்சு மிரட்டி உன்னை பத்தி விசாரிக்கிறாங்க. போலீஸ்காரங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க? கை கூலிங்க. குற்றவாளியை விட்டுட்டு அப்பாவையை பிடிச்சு அடிச்சு மிரட்டுவாங்க. ஆமா தம்பிதுரை, அந்த ஜேபிடி அவனுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு மணி செத்த அதே இடத்துல நாளைக்கு உண்ணாவிரதம் இருக்க போறானா. அதனால ஆளுங்கட்சிக்காரங்க போலீஸை முடிக்கிட்டு உன்னை தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு 2 கட்சிக்காரங்களுக்கு தேவை ஓட்டு. அதுக்காக அவங்க என்ன வேணா செய்வாங்க. அந்த ஜேபிடியோட ஆட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். போன முறை நான் வச்ச குறி தப்பிடுச்சு, ஆனா இந்த முறை தப்பாத வெள்ளையா? என்னையா ரொம்ப நேரமா மேல பாத்துக்கிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல, இந்த தண்ணி தொட்டி கட்டி 5-6 வருஷம் ஆச்சு, தண்ணியே வரல. பேசாம கள்ளச்சாராயத்தை இது மேல வச்சு காய்ச்சலாமான்னு யோசனை பண்றேன். அதுக்குத்தான் கலக்கல் இருக்கானயா. கலக்கலுக்கு இது தெரிஞ்சது உன்னை கொன்னுருவான். காவிரி கிருஷ்ணா பிரச்சனை தீர்ந்தா கூட இந்த தண்ணி தொட்டி பிரச்சனை தீராது போல் இருக்கு. எலெக்ஷன் வர்றதுக்குள்ள தண்ணி வரானான்னு பாப்போம்.
ஏயா போலீஸ்காரங்க எல்லாம் பாத்துட்டு சும்மா இருக்கிறீங்க? ஆளுங்கட்சிக்காரன் சொல்லி அனுப்பிச்சானா? இங்க அவங்கள பத்திரிக்கையில போட்டு நார் அடிக்கிறேன். ஏய், எடுறா வண்டிய. ஏயா நீ செட்டப் பண்ண ஆளுங்களை 2 தட்டு தட்டுன்னா உண்மையிலேயே அடிச்சுட்டாங்கயா. எல்லாம் இந்த கலக்கல் கந்தசாமி சாராயத்தை குடிச்சிட்டு வந்தானுங்களா? ஆமாங்க, எல்லாம் ஃபுல்லுங்க. இப்படி நடக்கும்னு யாருக்குங்க தெரியும்? சரி சரி, வெளியில பத்திரிக்கைக்காரங்க எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. இதையே பெரிய பிரச்சனையாக்குறேன் பார். ஆளுங்கட்சி குண்டர்கள் கலாட்டான்னு சொல்ல போறேன். யோ, ஜேபெட்டி குடும்ப டாக்டர் பரபரப்பான பேட்டின்னு எல்லா பத்திரிக்கையும் அடிக்கக்கூடிய அடி பலமா பட்டிருக்குன்னு சொல்லியா? இது கூட தெரியலனா நான் எப்படி உங்க ஃபேமிலி டாக்டர் ஆக முடியும்? நாளைக்கு நீங்க ஆட்சிக்கு வந்துட்டா நான் தானே சுகாதார மந்திரி. என்ன சார் நீங்க இவ்வளவு அவசரப்பட்டீங்களே? இப்ப எதுக்காக உங்க அடியாட்கள் அனுப்பிச்சீங்க? ஏற்கனவே மக்களோட ஆதரவை ஜேபிடி வாங்கிட்டான். இதுல உண்ணாவிரத்துல கலாட்டா வேற. வரப்போற தேர்தல்ல நீங்க தோக்கத்தான் போறீங்க. யோ, அங்கதான் நீ தப்பு பண்ற. அடிச்சது எங்க ஆளுங்க இல்ல, அவங்க ஆளுங்க. என்னையா சொல்றீங்க? அட ஆமாங்க, அந்த ஜேபிடி அவன் ஆளுங்களே வச்சு அடிக்க வச்சுட்டு எங்க ஆளுங்க அடிச்சத செட்டப் பண்ணிட்டான். கள்ளச்சாராயம் காய்ச்சவே எனக்கு நேரம் பத்தல. எனக்கு எங்க அதுக்கெல்லாம் நேரம் பத்த போகுது? நம்பவே முடியலையே. நீங்க உண்மையிலேயே கலக்கல் கந்தசாமி தானா? யோ, உங்களுக்கு கிண்டலா இருக்கையா? பின்ன என்னங்க, அந்த ஜேபிடி வர ஊருக்குள்ள வந்து மக்களை பரபரப்பா கவர் பண்ணிட்டு இருக்கான். நீங்க என்னடானா இப்படி ஜாலியா உட்கார்ந்து இருக்கிறீங்க. அந்த தம்பிதுரை எப்போ ஊருக்குள்ள வருவான், யார சுடுவானே தெரியல. அதனால ஊர் முழுக்க பாதுகாப்பு போட்டு வச்சிருக்கேன். அவனை பிடிக்கல, என் பாடு திண்டாட்டம் தான். உங்க தலைவர்கிட்ட சொல்லி சீக்கிரமா தேர்தல் வைக்கிற வழியை பாருங்க, இல்ல உங்க டெபாசிட் போட்டுக்கும். வெளியே ஏதோ பிரச்சனை போட்டுருக்கு, நான் வரேன். கொண்டு வரேன். எங்கயா ஊரே கலகலத்து கிடக்குது இந்த நேரத்துல? நான் ஜேபிடியை கொல்ல வந்தேன். அவன் தப்பிச்சுட்டான். அவனை நான் கொல்லாம விட மாட்டேன். அவனை நீ ஏன் கொல்லணும்? எவனோ எப்படியோ போயிட்டு போறா. அவன் ஊரை ஏமாத்தினா உனக்கு என்னையா? இத பாரு, இப்பவாவது நான் சொல்றத கேளு. இந்த தாடி துப்பாக்கி இதெல்லாத்தையும் விட்டுரு. இந்த போலீஸ்காரங்க கண்ணுக்கு தெரியாம நம்ம எங்கேயாவது ஓடி போயிடலாம். அது இனிமே நடக்காது செம்பா. இதையாவது நடத்தியா செம்பா? யோ, நீ தாலி கட்டினாலும் கட்டலனாலும் நீ என் புருஷன் தாயா. ஆனா என்னைக்காவது உன்னை போலீஸ் விட்டு பொசுக்கு நீ செத்துட்டானு வையா. தாலியே இல்லாம விதவையா இருக்கிறத விட தாலி அறுத்துட்டு விதவையாகணுங்கிறதா என் ஆசை. வேண்டாம் செம்பா. அப்ப நீ என்ன விரும்பவே இல்லையா? இன்னைக்கு நீ இந்த தாலியை கட்டாம போயிட்டேனா அப்புறம் என்ன உசுரோடைய பார்க்க முடியாதியா?
செம்பா செம்பா இன்னைக்கு தாயே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வேணையா நீ போகாதையா சொன்னா கேளு. இந்நேரம் வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்த? விளையாடிக்கிட்டு இருந்தேன். ஏய், இது என்னடி புது கதை? கல்யாணம் ஆகாமலே கழுத்துல தாலி? ஓஹோ, அப்படியா? அது வந்து ஆ, அது அது என்ன சொல்லு? எப்படி அது சொல்லு? வந்து ஏய், சொல்லுடி. நானே கட்டிக்கிட்டது. அப்படி போடு. நாங்க என்ன காதுல பூசித்திட்டு அலைகிறோம் நினைச்சியா? நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு இப்பதாண்டி எனக்கு தெரியுது இன்னும் உனக்கும் தம்பிதுரைக்கும் தொடர்பு இருக்குன்னு. உண்மையை சொல்லு, தம்பிதுரை எங்க இருக்கான்? எனக்கு தெரியாது. தெரியாது தாண்டி சொல்லுவீங்க, ஆனா எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு எங்களுக்கு தாண்டி தெரியும். தாலியான் தாலி. என்னடி சொல்ற? உன்கிட்ட இருந்து உண்மை எப்படி வரவழைக்கிறதுன்னு எனக்கு தாண்டி தெரியும். உண்மையை சொல்லு, அவன் எங்க ஒளிஞ்சிருக்கான்? தினம் ராத்திரி உன்னை பார்க்க வரானா? தெரியாது, எனக்கு தெரியாது. அப்ப ராத்திரிக்கு ராத்திரி உன்கிட்ட தான் படுக்க வரான், தெரியாதுன்னு சொல்ற? அவர் வர்றதில்ல, அவர் வர்றதே இல்ல. இவளை கவனிக்கிற விதத்துல கவனிச்சாதான் உண்மையை கக்குவா. வேண்டாம். சார், செம்பா எங்க சார்? வாங்கப்பா வாங்க, எல்லாத்தையும் லேட்டா. ஏன் என்னாச்சு? செம்பா தானே ஆஸ்பத்திரி கொண்டு போய்க்கிறாங்க, உடனே போய் பாருங்க. போங்கப்பா. செம்பாவுக்கு என்ன ஆச்சோ? வாங்க ஆஸ்பத்திரிக்கு போலாம். வாங்க. சார், செம்பா எப்படி இருக்கா? என் தங்கச்சிக்கு என்னாச்சு? டாக்டருங்க எவ்வளவு முயற்சி செஞ்சோம் செம்பாவை காப்பாற்ற முடியல. விசாரணைக்காக லாக்கப்ல அடைச்சு வச்சிருந்தப்போ அவளே சேலையால கழுத்து இறக்கி தூக்க மாட்டிக்கிட்டா. பாடியை போஸ்ட் மார்ட்டம் முடிஞ்ச உடனே நீங்களே வாங்கிக்கங்க. என்ன செய்யணும் பாரு. அட பாவி, உனக்கு முடிவு நெருங்கிடுச்சுடா. என்னங்கடா ஆளாளுக்கு மிரட்டுறீங்க? இன்ஸ்பெக்டர், நீங்க போய் சொல்றீங்க. அளவுக்கு மீறி உங்க ராஜகம் போய்கிட்டு இருக்கு. நான் ஏன்டா போய் சொல்றேன்? போஸ்ட் மார்ட்டம் ரிப்போர்ட் வரும், வாங்கி படிச்சு பாருங்க. தற்கொலையா என்னன்னு தெரியும். ஏறுங்க. செம்பாவோட உடல் இப்போ எங்க இருக்கு? ஆஸ்பத்திரியில தான் இருக்கு. நம்ம ஊர் சுடுகாட்டுக்கு வந்துரும். சுபாஷும் நம்ம ஊர்க்காரங்களும் டெட் பாடி வாங்க ஹாஸ்பிட்டல் தான் போயிருக்காங்க. எனக்கு இப்போ ஒரு உதவி செய்வியா? என்ன வேணும் சொல்ல? செம்பாவோட செதுக்கி நான் தான் கொல்லி வைக்கணும். ஊரை சுத்தி போலீஸ் பாதுகாப்பு இருக்கு. செம்பா பாடியோட எப்படியும் போலீஸ் வரும். அதையும் மீறி நீ... நான் வருவேன். செம்பாவோட செதுக்கி நான் தான் கொல்லி வைப்பேன். சரி தம்பி தர,
நீ வர, அதுக்கு நாங்க ஏற்பாடு பண்றோம். பாவிங்க அநியாயத்துக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு. திடீர்னு வரானுங்க, என்ன ஏதுன்னு கேட்கறதே கிடையாது.
சகட்டு மேனே எல்லாரையும் அடிக்கிறானுங்க. இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? முடிவே கிடையாது. நீங்க எல்லாம் இந்த மாதிரி பயந்துட்டு இருக்கறனால தான் இந்த மாதிரி நடக்குது. முதல்ல இன்ஸ்பெக்டர் முருகன் அடிச்சு கொன்னா, அடுத்து செம்பாவை அடிச்சு கொன்னா. நீங்க எல்லாம் தட்டி கேட்கல, அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டிருக்கு. அந்த தம்பிதுரைக்கு உதவி பண்றதுனால தான் போலீஸ் ஊருக்குள்ள வந்து நம்ம எல்லாம் அடிக்குது. அந்த இன்ஸ்பெக்டர் முருகனே செம்பாவை அடிச்சு கொன்னா, அதுக்கு பழி வாங்க தம்பிதுரை அந்த இன்ஸ்பெக்டர் அடிச்சு கொன்னது தப்பே இல்ல. நீங்களும் வாயை மூடிக்கிட்டு பேசாம இருந்தீங்கன்னா நாளைக்கு போலீஸ்காரங்க உங்களையும் அடிச்சு கொன்னுடுவாங்க. தம்பி, அதுக்கு நாங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க. அப்படி வாங்க வலிக்கு. நாளைக்கு நாம போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி அப்பாவி மக்கள் அடிக்காதேன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். அப்பவாது வழி பிறக்குதான். அப்பாவி மக்களை போலீஸ்காரங்க அடிச்சு கொள்றது இப்ப இல்ல, காலங்காலமா இருந்துகிட்டு தான் வருது. நாளைக்கு நாம நடத்த போற போராட்டத்துல நமக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். பொதுமக்களை அடிக்காதே, பொதுமக்களை அடிக்காதே, போலீஸ் அராஜகம் ஒழிக, போலீஸ் அராஜகம் ஒழிக. லத்தி ஜார்ஜ் சார், பார்த்து வாங்க. எல்லாரும் லாக்கப்ல போய் அப்படியே உள்ள தள்ளு. விடாத வாசனை, விடாத. போலீஸ் அராஜகம் பத்திரிகை நிருபர் தாக்கப்பட்டார். இவர் யாரு? நம்ம சுபாஷ் இல்ல? மக்கள் மன்றம் டூபிட்டு இருந்தாரு. ஓ, போர்க்குழு பத்திரிகை நிருபர்னு இப்பதான் தெரியுது. ഞാൻ അപ്പോഴേ നിனைச்சேன் ഈ ചെറുക്കൻ വ്യവരമായിട്ട് സംസാരിച്ചെന്ന്. ഞാൻ நினைச்சது ரொம்ப சரியாയി. யோ, போத நிறுத்தியா? விட்டு அவனை விட பெரிய பிராடா இருப்ப போல இருக்க. நாம ஏன் நடந்ததெல்லாம் சுபாஷ்ட சொல்லக்கூடாது? எத்தனையோ தடவை ஆரம்பிச்சுட்டேன், வரவே இல்ல. என்னையா சொல்றான் இன்ஸ்பெக்டர்? இவர் பழைய இன்ஸ்பெக்டர் மாதிரி இல்லைங்க, உங்களையே பிடிச்சி உள்ள போடுவேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படியா? அவனை நான் பார்க்க வேண்டிய விதத்துல பாத்துக்கிறேன். தலைவரா, நான் தான் கந்தசாமி பேசுறேன். இங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது. இப்படியே போனா நம்ம கட்சி டெபாசிட் கூட வாங்காது. ஏற்கனவே சுபாஷுக்கு நல்ல பேரு, இப்ப நிருபர்னு வேற தெரிஞ்சு போச்சா. மக்கள்லாம் ரொம்ப கொந்தளி போட்டு இருக்காங்க. நம்ம போலீஸ் வேற அவங்கள கைது பண்ணி வச்சிருக்காங்க. அவங்கள உடனே விடுதலை பண்ண சொல்லுங்க. என்னது? ஆமா, உடனே விடுதலை பண்ண சொல்லுங்க. அதோட எலெக்ஷன் தேதியை அறிவிச்சிருங்க. அதான் நமக்கு ரொம்ப நல்லது. ஒரு தடவை தொகுதி பக்கம் வாங்க தலைவரே. சரி, வச்சிருவா. சரி சரி சரி. தப்பு செஞ்சவங்க நம்மள மாதிரி ஆட்கள் பயந்துட்டு விட்டாங்க. இப்ப தெரிஞ்சிருக்கணும் யாருங்க. என்னன்னா உள்ள ஒரே சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தீங்க, இப்ப தொப்பிய வேற காணோம். இன்னையோட அந்த போலீஸ் வேலைக்கு நான் சல்யூட் அடிச்சுட்டேன். நீ என்ன பண்ற? வாழ்க்கை பூரா இங்க வர அயோக்கிய பசங்களுக்கு சல்யூட் அடிச்சுக்கிட்டே இரு. இப்போ ஒரு சல்யூட் அடி. குட். இப்படியே அடிச்சுக்கிட்டே இரு, பொழைச்சுப்ப. பொழைக்க தெரியாத மனுஷன். மாநில செய்திகள் வாசிப்பது ராஜசேகர். தேவநகரம் தொகுதிக்கான இடைத்தேர்தலின் தேதி இன்று அறிவிக்கப்பட்டது. டிசம்பர் 30ஆம் தேதி தேர்தல் நாள் என்றும் டிசம்பர் 12ஆம் தேதி தேர்தலுக்கான மனு தாக்கலின் கடைசி நாள் என்றும் தேர்தல் கமிஷன் இன்று அறிவித்தது. தேர்தல் தேதி அறிவித்தது சம்பந்தமாக இன்று சட்டசபையில் வரலாறு காணாத ரகளை நிகழ்ந்தது. தேதியை அறிவிச்சுட்டாங்க, இனி என்ன நடக்க போதோ. ஆமா, யாரு நிப்பாங்க, யாரு ஜெயிப்பாங்கற யாருக்கு தெரியும்? எவனுமே எவன் ஜெயிச்சண்டையா? நாம உழைச்சாதையா சோறு. ஒரு ஓட்டுக்கு 100 ரூபாய்னா எங்க வீட்டுல 5 ஓட்டு இருக்கு. அப்ப 500 ரூபாய் ரேட்டை ஏத்த வேண்டியதான். நீ ரேட் ஏத்துறது இருக்கட்டும், உன் ஓட்ட வேற போட்ட போறாயா? ஆமா, நோட்டுக்கும் மில்லிக்கும் ஒருவேளை சோத்துக்கும் ஓட்டு போட்டு தான் உங்க வாழ்க்கை விடியாம கிடக்குது. நீங்க எல்லாம் உருப்படவே மாட்டீங்க. வாங்க போலாம். வர்ற இடைத்தேர்தல் நான் தான் நிப்பேன். எனக்கு தான் நீங்க சீட்டு தரணும். அட சும்மாரியா, கவர்ச்சியா வேற யாரையாவது நிறுத்தலான்னு பாக்குறேன், நீ வேற. ஆமா, உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு சீட்டு கேக்குறீங்க? ஏன் நான் நின்னா ஓட்டு தான் விழாதா, இல்ல ஜெயிக்கத்தான் முடியாதா? ஏயா, நீ நின்னா ஒண்ணு ஜாதி ஓட்டாவது வேணும், இல்ல செல்வாக்காவது வேணும். ரெண்டு இல்லைன்னா நீ எப்படியா ஜெயிப்ப? இத பாரு, இப்ப நமக்கு தேவையில்லாம் ஒரு பரபரப்பான வேட்பாளர். அது நம்ம மகளிர் அணிதான். அடாடா, என்ன அருமையான யோசனை. தலைவர் ஒருத்தருக்கு தான் இந்த மாதிரி யோசனை எல்லாம் வரும். இத நான் ஏத்துக்க மாட்டேன். கட்சியில நான் 2வது இடத்துல இருக்கேன். கேவலம் நேத்து வந்தவளை நிக்க வச்சா நான் பொறுத்துட்டு இருக்க மாட்டேன். யோ, நின்னா இந்த தொகுதிக்கு மகளிர் அணிதான், இல்லன்னா நம்ம கட்சி இந்த தொகுதியில போட்டியிடலன்னு நான் அறிவிச்சிருவேன். ஆமா, அப்படியா? உங்க கட்சியில இருந்து நான் விலகுறேன். உங்க வண்டவாளங்களை எல்லாம் பத்திரிகையில போட்டு கிளின்னு கிழிக்கிறேன். வர்ற இடைத்தேர்தல நீங்க எல்லாம் எப்படி ஜெயிக்கிறீங்க நான் பாக்குறேன். ஆஹா,
அட போயா. எங்கள் ஆட்சியை எதிர்க்கட்சிக்காரர்கள் குறை சொல்லுகிறார்கள். எங்கள் ஆட்சியில் என்ன குறை கண்டீர்கள்? எங்கள் ஆட்சியின் சாதனைகள் ஒன்றா இரண்டா? இதே மாதிரி சாதனைகள் தொடர வரும் இடைத்தேர்தலில் கலக்கல் கந்தசாமி அவர்களை ஆதரிக்குமாறு கேட்டுக் கொள்கிறேன். பஸ் எல்லாம் ஒழுங்கா ஓடாது, அந்த பஸ்ஸுக்கு பேர் வச்சிருவீங்க. ரோடெல்லாம் குண்டு குழியுமா இருக்கும், அந்த ரோட்டுக்கும் பேர் வச்சிருவீங்க. என்னன்னு கேட்டா எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதும்பீங்க. போற போக்குல கக்கூசுக்கு கூட பேர் வச்சிருக்கீங்க. போங்கயா. ரோடு போடும் கான்ட்ராக்டை நான் தான் எடுத்துள்ளேன். உடனடியாக ரோடு போடப்படும். சரியா போச்சு. ரோடெல்லாம் ஒரு 10 நாளைக்கு தாங்குமா? கூட்டத்தில் எதிர்க்கட்சிக்காரர்கள் கலாட்டா செய்வதற்கென்றே வந்திருக்கிறார்கள். நம் கட்சி தொண்டர்களே, ஆவேசத்துடன் கொதித்து எழுங்கள். எதிரிகளை ஓட ஓட விரட்டுங்கள். நான் ஒரு ரிப்போர்ட்டர்னு உங்களுக்கு தெரிஞ்சதே ஆச்சரியமாவும் இருக்கலாம், அதிர்ச்சியாவும் இருக்கலாம். நான் இங்க வந்ததே சுமதி எங்க பத்திரிகைக்கு எழுதின லெட்டரால தான். என்ன சார் எழுதியிருந்தா? என் முருகனை என்கிட்ட இருந்து பிரிச்சு அடிச்சு கொன்னுட்டாங்க. நானும் தற்கொலை பண்ணிக்கிறேன். சுமதி எங்க ஆசிரியருக்கு எழுதின லெட்டரை பார்த்துதான் நான் இங்க வந்தேன். மேலும் உங்க தொகுதியில் இடைத்தேர்தல் வரப்போகுது. எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் நான் இங்க தங்கலான்னு தான் மக்கள் மன்றங்கிற பேர்ல இங்க வந்தேன். முருகன் சுமதி சாவல மர்மம் இருக்கான்னு கண்டுபிடிக்க வந்தேன்னா இங்க நடக்கிற அநியாயங்களை பார்த்து என்ன அறியாம உங்க மேலேயும் மக்கள் மேலேயும் இன்வால்வ் ஆயிட்டேன். நான் உடனே தம்பிதுரையை பார்க்கணும். போலீஸ் காவல் பலமா இருக்கு. அதுவும் இல்லாம தம்பிதுரைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால தம்பிதுரைக்கு எந்த ஆபத்தும் வராது. என்ன நம்புங்க. சரி, நாம தம்பிதுரை பார்க்கலாம் வாங்க. நம்ம தொகுதியில் நடந்த சம்பவங்களை நீங்களே நேர்ல பார்த்திருப்பீங்க. ஓரளவுக்கு என்னுடைய நிலைமை இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். என்னோட நிலைமையில நீங்க இருந்திருந்தாலும் இதைத்தான் செஞ்சிருப்பீங்க. இல்ல தம்பிதுரை, நீங்க சொல்றது தப்பு. ஒரு தனி மனிதனை கொல்றதுனால இந்த சமுதாயமே மாறிடும்னா அப்புறம் எல்லாருமே உங்களை மாதிரி துப்பாக்கி தூக்கிடுவாங்க. ஆரம்பத்திலே நீங்க ஜேபிடியை பத்தி விளக்கிருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. சரி சரி விடுங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். என்ன நடந்து சொல்லுங்க. நான் எதை சொல்றது, எதை விடுறது, இதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது சுபாஷ். வேதனைய அனுபவிச்சு பார்த்தாதான் தெரியும். ஒருத்தனுடைய பதவி ஆசை எத்தனை உயிர்களை பலி வாங்குது பாத்தீங்களா? நான் சராசரி மனுஷன், இதெல்லாம் என்னால தாங்க முடியாது சுபாஷ். அந்த ஜேபிடியை நான் பழி வாங்காம விட மாட்டேன். தண்டனை நீங்க கொடுக்க கூடாது தம்பிதுரை, மக்கள் கொடுக்கணும். ஆயுதத்தை எடுக்கிறதால பிரச்சனை தீராது. மக்கள் கையில இருக்கிற ஓட்டு தான் இன்னைக்கு மிகப்பெரிய சக்தி. அந்த சக்தியை நாம தேர்தல்ல திசை திருப்பணும். இதையெல்லாம் செய்யறதுக்கு உங்ககிட்ட என்ன இருக்கு? பத்திரிகை இருக்கு. ஒரு பத்திரிகை மூலமா ஒரு கட்சியை ஏத்தவும் முடியும், இறக்கவும் முடியும். நான் இந்த ஊருக்கு வந்ததே சுமதியோட லெட்டரால தான். அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் கான்ஸ்டபிள் பொன்னுசாமி, கலக்கல் வீட்டு வேலைக்காரி, அந்த ஜேபிடி கட்சி துணைத் தலைவர் மூலமா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். இதை வச்சே பத்திரிகை மூலமா அம்பலப்படுத்துவேன். இப்பவாவது நீங்க அவனை கொல்ற முடிவை மாத்திக்கலாம். இல்ல சுபாஷ், பாதிப்பு உங்களுக்கு நேரடியா ஏற்படல. அதனால என் மனசுல இருக்கிற ஆத்திரம் உங்களுக்கு தெரிய நியாயம் இல்ல. என்னுடைய லட்சியம் அந்த ஜேபிடி தான். அவனை
ஜேபிடியின் அரசியல் பித்தலாட்டங்கள். கள்ளச்சார வியாபாரி கந்தசாமியின் ஜாதி வெறி. அடப்பாவீங்களே, இவ்வளவு நேரம் செஞ்சிருக்காங்களே. எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சிருக்காங்க. தம்பித்துறை எதுக்கு அரசியல் விளையானே இப்ப மனசில் ஆயோ. தம்பிதுரை ரொம்ப நல்ல மனுஷனாக்கும். போலீஸ் ஸ்டேஷன்ல செம்பாவி முருகனை அடிச்சு கொண்டு இருக்கான் அந்த இன்ஸ்பெக்டர் பையன். அதான் தம்பித்துறை அந்த இன்ஸ்பெக்டர் அடிச்சு கொண்டானே. நாம தான் தம்பிதுரை பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்கோம். இப்பதான் எல்லாம் புரியுது. மனு தாக்கல் செய்ய ஊருக்குள்ள வரட்டும், இவங்களை ரெண்டுல ஒண்ணு பாத்துக்குவோம். அங்கே வரையறா ஜாதி வெறியா? கந்தசாமியின் ஜாதி வெறி. என்னையாது மக்கள் மன்றங்கிற பேரால இந்த சுபாஷ் உள்ளே இருந்துகிட்டு இவ்வளவு வேலை செஞ்சிருக்கிறான். நீங்களாம் பார்த்துட்டு சும்மா இருந்திருக்கீங்க. போச்சு, எல்லாம் போச்சு. தேவநகரம் தொகுதியில இவ்வளவு நாளா டேரா போட்டு சேகரிச்ச ஓட்டெல்லாம் செதறி போச்சியா. நாளைக்கு ஊர்வலத்தில் அந்த சுபாஷ் எங்க இருந்தாலும் சரி, உயிரோட விடாதீங்க. நீங்க கவலைப்படாதீங்க, அந்த சுபாஷை நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன். கொடுமைகளை பண்ணிக்கிட்டு வர இந்த அரசியல்வாதிங்க இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய போறாங்க. நீங்க என்ன செய்ய போறீங்க? இந்த ஊர்ல நாங்க பிரிஞ்சதுனால என்னென்னமோ நடந்து போச்சு. இப்போ நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம். இத பாருங்க, இந்த தொகுதியில இன்னையிலிருந்து போலி அரசியல்வாதிகளுக்கு சாவு மணி அடிப்போம். அதை பார்த்து நாளைக்கே இந்த ஊர் உலகமே திருந்தணும். இந்த அரசியல்வாதிகளுக்கு நாம ஓட்டு போட்டு நம்ம கை ரேகை தேஞ்சதுதான் மிச்சம். இனிமேலும் நம்ம ஏமாறக்கூடாது. தாய் கொடுமை ஏமாந்தது போதும். இனி பொம்பளைங்க நாங்க பொறுக்க மாட்டோம். அப்படி சொல்ல. சுதந்திரத்துக்கு பின்னாடி இந்த அரசியல்வாதிகளால நாட்டுக்கு நன்மை என்ன கிடைச்சிருக்கு? பாதி பேருக்கு இடுப்புக்கு மேல துணி கூட இல்ல. சுதந்திரம் வந்துடுச்சுன்னு 43 வருஷமா நமக்கெல்லாம் மிட்டாய் கொடுத்து ஏமாத்திட்டு இருக்கானுங்க. இனிமே இப்படியே போனா இந்த மிட்டாயில கூட ஊழல் பண்ணிடுவாங்க. இல்ல, நாம குடுக்கிற இந்த அதிகாரத்தை வச்சுக்கிட்டு இந்த அரசியல்வாதிங்க இந்த பாடுபடுத்துறாங்களே, நாம வாயிருந்து ஊமையா இருந்தா நம்ம சந்ததி அழிஞ்சிடும். ஆமா, எல்லாரும் பசுமரத்தாணி மாதிரி நெஞ்சில வச்சுக்குங்க. நம்ம காலம் முடிஞ்சு போச்சு. இனிமே இவங்க காலம் தான். நம்ம போய் சேர்றதுக்குள்ள இவங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவோம். புறப்படுங்க. ஆமா, இத்தனை நாள் நம்ம தூங்கிட்டு இருந்ததுனால நம்ம தொடையில கயிறு வச்சிட்டு இருந்தானுங்க. இனிமே அது நடக்கவே நடக்காது.
தூங்கிக்கிட்டு இருந்தது புலிதான் அவங்களுக்கு தெரியல. இப்ப நீங்க முடிச்சுக்கிட்டீங்க. உங்களை ஏமாத்தின அரசியல்வாதிகளுக்கு சரியான பாடம் கட்டணும். கலக்கல் வீட்டுல வேலைக்காரியா இருந்தனால சொல்றேன். அந்த பாவி இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சா இந்த நாடே அழிஞ்சிரும். பொம்பளைங்க மனசு வச்சா எதுவுமே நடக்கும். நீங்க துணிஞ்சிட்டீங்கன்னா ஆட்சியே மாத்திரலாம். கரெக்ட். இப்ப மனசுல ஆயோ கலக்குள்ள அந்த இன்ஸ்பெக்டர் சேர்ந்து என்ன அநியாயம் பண்ணாங்க தெரியுமா பாவிங்க? இப்ப நாம அந்த கலக்கலை அப்படியே விட்டா ஊர் ஜனங்களை அடிச்சே கொன்னுடுவான். நாம இழக்கிறதுக்கு இனிமே எதுவும் கிடையாது. இனிமே இந்த தொகுதியில எந்த ஒரு அயோக்கியனுக்கும் இடம் கிடையாது. புரிஞ்சுதா? நான் ஒரு பத்திரிகைக்காரங்கிற முறையில சொல்றேன். இனிமேலும் தாமதிக்க கூடாது. இன்னைக்கு நடத்த போற புரட்சியில தான் நாளைக்கு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். இதுவரையிலும் எல்லாரும் ஊமையில இருந்தனாலதான் நம்மளை எல்லாம் ஏமாத்திட்டாங்க. இனிமேல் ஊருக்குள்ள ஓட்டு கேட்டு வர யாரையும் அனுமதி கூடாது. புண்ணிய பூமியாம் புனிதர்கள் தேசமாம் சுதந்திரம் அங்குமே தோற்றுக்கு பஞ்சமா இந்திய தேசமே இருட்டாய் போனதே வெளிச்சம் தேடுதே அணைகளை உடைத்திட புது வெள்ளம் பாய்ந்து தடைகளை நொறுக்கிட போர்க்கொடி உயருது போர்க்கொடி ஏந்துவாய் தோழா புறப்படு வீரமாய் போர்க்கொடி ஏந்துவாய் தோழா புறப்படு வீரமாய் போர்க்கொடி ஏந்துவாய் தோழா புறப்படு வீரமாய் தொண்டரினம் கொடி தூக்கி தோற்று வந்து போனது தரிகட்ட தலைமையிலே திசை மாறி போகுது தொண்டரினம் கொடி தூக்கி தோற்று வந்து போனது தரிகட்ட தலைமையிலே திசை மாறி போகுது ஓட்டு போட்ட கூட்டமெல்லாம் ரோட்டோரம் தூங்குது ஓட்டு போட்ட கூட்டமெல்லாம் ரோட்டோரம் தூங்குது வேஷம் போடு முதலைகளோ ஆட்சி பீடம் தேடுது போர்க்கொடி ஏந்துவாய் தோழா புறப்படு வீரமாய் போர்க்கொடி ஏந்துவாய் தோழா புறப்படு வீரமாய் திட்டங்கள் 100 போட்டும் கெட்டழிந்து போனோமே கூட்டம் போட்டு கூடி கூடி ஆட்டு மந்தையானோமே திட்டங்கள் 100 போட்டும் கெட்டழிந்து போனோமே கூட்டம் போட்டு கூடி கூடி ஆட்டு மந்தையானோமே எல்லோரும் மன்னர் என்று ஏமாந்தது போதுமே எல்லோரும் மன்னர் என்று ஏமாந்தது போதுமே எழுந்து நாம் புறப்படுவோம் எதிரிகளை விரட்டிடுவோம் போர்க்கொடி ஏந்துவாய் தோழா புறப்படு வீரமாய் போர்க்கொடி ஏந்துவாய் தோழா புறப்படு வீரமாய் இந்திய தேசமே இருட்டாய் போனே மக்களின் கூட்டமே வெளிச்சம் தேடுதே அணைகளை உடைக்கிட புது வெள்ளம் பாய்ந்த தடைகளை நொறுக்கிட போர்க்கொடி உயருது போர்க்கொடி உயருது போர்க்கொடி உயருது போர்க்கொடி உயருது தலைவர் ஜெபிடி
கான்ஸ்டபிள்